பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை நல்லாரோற்றார் என்னை காக்கும் தேவனுரங்கார். என் காலை தள்ளாரோற்றார் ஈஸ்வரனை காக்கும் தேவன் அவர்கள் உரங்காரே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் எத்தனை பேர் சொல்றீங்க அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும்?
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே அல்லாமல் வேற எந்த இடத்திலிருந்தும் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை வரவே வராது. ஒருவேளை ஒத்தாசை வந்தாலும் அது நம்மிடத்துல நிரந்தரமாய் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க. என் ஆத்துமாவே, பக்கத்துல இருக்கிறவங்க உங்களையே பார்த்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே காலையில நன்றி சொல்லு. அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே
ಸಂತೈಸಿ ಎತ್ತ ತಾಯಿ ತನ್ನ ಕೂಸನ್ನು ಮರೆತಾಳು. ಆಕೆ ಒಂದು ವೇಳೆ ಮರೆತರೂ ಸಹ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯುವುದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರುವಂತಹ ದೇವರು, ಈ ವರ್ಷವನ್ನು ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕಾದರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಎಂದಿಗೂ ತೊರೆಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಮಾಡಿದ ದೊಡ್ಡದಾದ ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಇಲ್ಲಿವರೆಗೂ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. முடிந்த வேளையில் நாங்கள் வலது கரங்களை உயர்த்தி அப்பாயங்கள் வாழ்க்கையில் செய்த ஏராளமான நன்மைகளுக்காக சொல்கிறேன். ನನ್ನ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರೇ ನೀವು ಮಾಡಿದ ದೊಡ್ಡದಾದ ಕೃಪೆಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಮಾಡಿದ ದೊಡ್ಡದಾದ ಸಹಾಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. வேதம் சொல்லுகிற இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதித்திருப்பார். சிங்கக்குட்டிகள் பட்டினியானது தாழ்ச்சி அடையும், சிங்கக்குட்டிகள் பட்டினியானது தாழ்ச்சி அடையும், ஆனால் நீயோ ஒரு நாளும் குறைவுபட்டு போவதே இல்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை நடத்தி வந்திருக்கிறதுக்காக இதை அனுபவிச்சவர்கள், இதை உணர்ந்தவர்கள், என இயேசு நடத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி இந்த காலையில் அப்பா சந்தோஷப்பட முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்துகிறதா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய ஸ்தோத்திரம். சொல்ல முடியும், சொந்த பலத்தினால் அல்ல, எனக்கு இருந்த திறமையினால் அல்ல, அவர் நம்மை வைத்த பெரிதான கிருபை, அவர் நம்மை வைத்த பெரிதான கிருபை. வேதம் சொல்லும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதே என்று சொன்னவர். உன் வியாதியில அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகல, உனக்கு இருந்த பிரச்சனையில அவர் கிருபை உன்னை விட்டு விலகல, உனக்கு இருந்த போராட்டத்தில் அவர் கிருபை உன்னை விட்டு விலகல. இதுவரைக்கும் அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாதவர், இனி அந்த கிருபை உண்மையில தங்கியிருக்கும்படியா, உன் குடும்பத்தின் மேல அந்த கிருபை தங்கியிருக்கும்படியா, உன்னுடைய பிள்ளைகளின் மேல அந்த கிருபை தங்கியிருக்கும்படியா, உன்னுடைய சந்ததிகளின் மேல அந்த கிருபை தங்கியிருக்க போகிறதா? எல்லாரும் கடவுளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவர் ராஜாதி ராஜனு ಯೇಸು ನನ್ನ ರಕ್ಷಕ, ದೇವಾದಿ ದೇವರು ರಾಜಾದಿ ರಾಜನು ಯೇಸು ನನ್ನ ರಕ್ಷಕ, ಯೇಸು 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 ನನ್ನ ರಕ್ಷಕ.
பயப்படாத. நீங்க சொல்லும் போது தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே பயத்தோட சொல்லக்கூடாது. ஐயோ பயப்படாத அப்படி இல்லை, நல்லா சொல்லுங்க, பயப்படாத. அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் அடைக்கல பட்டணம். ஆமென். இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஏனால் நம் ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்மை நடத்துகிறவர், நம்மை காக்கிறவர். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாருங்க, உங்க பக்கத்துல யார் வந்திருக்கிறாங்க பாருங்க, உங்க பின்னாடி யார் இருக்கிறாங்க பாருங்க. தெரியுதா? உங்க சர்ச்ல உங்க கூட யார் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு என்ன ஆகணும்? சரிங்க. அல்லேலூயா. கடைசியா ஒரு பாடலை பாடி நாம் ஆராதனை கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க பயமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க பயமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லை, சம்சாரி கத்தருக்கு பயமில்லை.
காலை ஆராதனை பூர்வமானதை சிந்திக்காதே, கடந்து போனவை குறித்து கவலைப்படாதே. மேலானதை கர்த்தர் உனக்கு செய்வார். அதை நேர்வழியாய் கர்த்தர் உன்னை நடத்தி செல்வார். நீ அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அதை நீ பெற்று அனுபவிக்கத்தக்கதா கர்த்தர் இந்த 10 மாதம் அளவும் உன்னையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் பாதுகாத்து வந்தது போல இனியும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள போகிறதுக்கா எல்லாரும் ஒரு விஷயம் வாழ்ந்தது கர்த்தரை ஸ்தோத்திரம் பார்க்கலாம். நாட்களெல்லாம் கர்த்தரை அற்புதமாய் காத்து ದೇವರನ್ನು ತಾಯಿಯಂತೆ ನಮ್ಮನ್ನು ಆದರಣೆ ಮಾಡಿ ಒಂದು ತಂದೆಯಂತೆ ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸಿ ನಾವು ನಡೆಯಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಒತ್ತುಕೊಂಡವನಾಗಿ ಆತನೇ ನಮ್ಮನ್ನು ಕರಗಳಲ್ಲಿ ಎತ್ತುಕೊಂಡವನಾಗಿ ಈ 10 ತಿಂಗಳ ಕಾಲ ಎಲ್ಲ ಹೋರಾಟಗಳ ಹಿಂಸೆ ಸಮಸ್ಯೆಗಳ ನಡುವೆಯೂ ಕೂಡ ನಾವು ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಅವಕಾಶಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲರ ಕರೆಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 सर्व सृष्टि का
வேதம் சொல்லுகிறது, ஒரு பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ? ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்குறுதி சொல்வேன். என்னுடைய உள்ளம் கைகளில் உங்களை ஏந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். 10 மாதம் அளவு நம்மை அற்புதமாய் காத்து 10வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் 25வது நாளிலே கர்த்தர் நம்மை நடத்திருக்கிறார். இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணினது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுவேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு வாக்கு பண்ணினார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோனை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துல அவர் நம்மை நினைத்திருக்கிறதுனால அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எதையெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை குறைவின்றி கர்த்தர் நிறைவாய் நடத்தினதுக்காக அதை என் வாழ்க்கையில நான் அனுபவித்தேன் என்று சொல்லுகிறேன். எல்லாரும் கரங்களை தனி கர்த்தர் மகிமைப்படுத்துகிற மக்கள். காலை ஆராதனையில ஒருவேளை பலவித கேள்விகளோடு, பலவித பிரச்சனைகளோடு, பலவித சூழ்நிலைகளோடு இம்மேலறைக்கு நீ வந்திருக்கிறது உண்மையானா? வேதம் சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, ಕಷ್ಟಪಟ್ಟು ಹೊರೆ ಹೊಚ್ಚುವವರೇ, ನೀವೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ಆತನ ಮೇಲಿಡಿ. ಆತನ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಆறுதலை, அவர் உங்களுக்கு நல்ல ஆறுதலை தருகிறவர். காலை ஆராதனையிலே வந்த ஒருவரையும் கர்த்தர் விரும்பியாய் திரும்பி போக விடவே மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த ஆண்டவர் காலையில நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த போகிறதுக்கா எல்லாரும் ஒரு விஷயம் கரங்களை தெரிவிக்க அதனை சூழ்நிலை பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. கடைசி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டு நம்மை நடத்தினவரை கரங்களை தெரிவிக்க அதனை சோதரம் பண்ணுவோம். இந்த நாளிலே கூட இந்த காலங்களிலே பலவிதமான பலகீனத்தோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையே கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, பல சோர்வுகள், இந்த பிபி சுகர் நிமித்தம் பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே காலங்களில் ஆராதனையிலே எல்லா பலகீனங்களும் நீங்குவதாக கர்த்தருடைய புதிய பலன் ஒவ்வொருவருமாய் ஆண்டு மாத்திரமல்ல, நம்முடைய சபையில நம்முடைய தேவையா படுத்த படுக்கையாக இருக்கிறார். நல்ல ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய படுக்கையை சீக்கிரமாய் மாற்றி போட, பலகீனப்பட்ட அந்த கால் கைகளில இந்த நரம்புகள் பலம் கொள்ளும்படி செய்ய, தன்னுடைய ஊற்றின் வல்லமை ஊற்றப்பட கர்த்தர் அற்புதத்தை செய்ய தேவனை சோதனைப்போம். ஹல்லேலூயா. சோதனை 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 போதுகராஜ் ஐயா நம்முடைய கணவர் அவர் கூட படுக்கையா இருக்கிறார். கர்த்தர் அவரை பூர்ண சுகமாக்க தேவனை சோதனைப்போம். இயற்கை சூழ்நிலைகள் நிமித்தம் யாரெல்லாம் ஜலதோஷம் பலவிதமான பலகீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என் ஆண்டவர் பூர்ண விடுதலையாக பூர்ண சுகமாக எகிப்தின் வாதை ஒன்று உனக்கு வரப்பட்டேன் வாக்கு கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவருமாய் சுகமாக இருக்க பண்ண கர்த்தரை சோதனைப்போ. நம்முடைய ஐயா பாஸ்டரையா திருவண்ணாமலை பக்கம் இருக்கிற போலூர் என்ற கிராமத்துக்கு கூட்டத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். தேவ செய்தி கொடுக்கும்படியாக. மாத்திரமல்ல, காஞ்சியில நமக்கு ஒரு சபை உண்டு. அங்கேயும் இங்கே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க இருக்கிறார். ஆகிய 2 இடங்களிலும் தேவன் தன்னுடைய ஊழியரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தவும், கொண்டு முகாந்திரத்தை ஆண்டவர் நிறைவேற்றவும், அந்த கிராமத்துக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம், ஆறுதல், சமாதானம் உண்டாக, ரட்சிப்பு உண்டாக கரவளை கர்த்தரை சோதனைப்போம்.
தேவனுடைய ஊழியர்கள் நம்முடைய பாஷையை பெரும் பிலிப்பு தான். ஆகினாலே தேவன் தம்முடைய கொண்டு போகிற தம்முடைய ஊழியக்காரர் எங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய தேவனை சோதனைப்போம். ஆராதனைக்கு ஓடி வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, வெறுமையாக வந்த நாம் வெறுமையாக திரும்பி செல்லாதபடி அந்த வார்த்தை கொண்டு நம்ம பலப்படுத்த, அவரோட வார்த்தையே நமக்கு பலன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே அந்த பிழைப்பு நமக்கு கொடுக்கிற தம்முடைய வார்த்தையினாலே நம்மை கர்த்தர் திருப்திப்படுத்த கர்த்தரை சோதனைப்போம். ஆரம்பத்துக்காக அனிதா காஸ்டல் இருக்கிற அனிதா ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம யாரும் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலங்களிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி. எனக்கு தமிழ் தெரியாது என்கிறவர்கள் ಸಿದ್ದು ಬರ್ರಿ ತಮಿಳು ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಭಾಷಾಂತರ ಮಾಡೋರು ಹೋಗ್ಬಿಟ್ರು. ನಂದೀಶ ಬನ್ನಿ ಮುಂದೆ. நீங்கள் பின்னாடி இருக்கிறவர்கள் முன்னாடி நாற்காலிகள் வெறுமையாக இருக்கிறது. அதனால வந்து முன்னாடி உட்காரவர்கள் உட்கார்ந்து விடலாம். பண்ணி இந்த நாளிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி. ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ನೋಡುವುದು ಸಂತೋಷವಾಗಿದೆ. இன்றைக்கு நம்முடைய பாஸ்டரையா தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறார். ಈ ದಿನದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ತಮಿಳುನಾಡು ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆகினாலே நீங்கள் வேற வழி இல்லை. என்ன நீங்க சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். ನೀವು ನಮ್ಮನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡೇ ಆಗಬೇಕಾಗ್ತದೆ. அல்லேலூயா. அப்பா இல்லைன்னா அம்மா பேசக்கூடாதா? அப்பா இல்லாத அம்மா என்ன ஆமாமா, என்ன அது உண்மைதான். அப்பாவுக்கு இணைய ஆக முடியாது. அப்பாவுக்கு இணைய ஆக முடியாது. அப்பாவுக்கு சமமாக ತಂದೆಯವರಿಗೆ ಸಮಾನವಾಗಿ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதனால ஏதோ ஸ்தோத்திரம் பிரியாணி கொடுக்கணும், ரசம் சாதம் கொடுக்கணும், பிரியாணி கொடுக்காಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ கட பட்ச ಒಂದು ரசமன்னாದರೂ. ஆனா எனக்கு தெரியும் ஆண்டவர் நல்லதோ ஒரு மந்தையும் தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களை எங்களுக்கு தந்ததுக்காக நான் கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன். ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಗುಂಪನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. Really we are blessed. ನಾವೆಲ್ಲರೂ ನಿಜವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ನಾನು எப்பவுமே என் சபையாரை குறித்து மேன்மையாக தான் சொல்லுவேன். ನಾನು ನಮ್ಮ ಸಭೆಯವರ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಹೆಚ್ಚಿನದನ್ನಾಗಿ ಮಾತಾಡುವಂತರಾಗಿ ಇರ್ತೇನೆ. ஆடு எவ்வளவு கொழுமையா இருக்குதோ அவ்வளோ மேய்ப்பனும் பணக்காரனா இருப்பார் இல்லையா? ಕುರಿಗಳು ಎಷ್ಟು ಕೊಬ್ಬಿದಂತ ಆಗಿರ್ತದೋ ಆಗ ಮುಂದೆ ನಿಲ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. அதனால நாங்க இப்ப நல்லா இருக்கணும்னா நீங்க அப்படி அந்த போல ஒரு கொழுத்த ஆடுகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ಅವು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಅನ್ನೋದಾದ್ರೆ ನೀವು ಸಹ ಚೆನ್ನಾಗಿರುವಂತವರಾಗಿ ಇರಬೇಕು. நீங்க இருக்கிறதுனால தான் நாங்க நல்லா இருக்கிறோம். ನೀವು ಚೆನ್ನಾಗಿರೋದ್ರಿಂದಲೇ ನಾವು ಚೆನ್ನಾಗಿರ್ತೀವಿ. ಸ್ವಲ್ಪ ಅರ್ಥಗಳ ಅಂತಂದ್ರೆ அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாமಕ್ಕೆ மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் இந்த 10 மாத காலங்கள் இந்த கொரோனா வைரஸ் கோவிட் நாட்களிலே தேவன் நம்மை அற்புதமாய் காத்து வருகிறார். ಕೋವಿಡ್ ಅನ್ನುವಂತ ಈ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ಸುಮಾರು 10 ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. நமக்கு ಅನೇಕ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ನಮಗೆ ಅನೇಕ ಸಹಾಯಗಳನ್ನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. நாம் பாத்திரவான்களாய் இருப்பதினால் அவர் நமக்கு
நமக்கு நன்மை செய்யவில்லை. ನಾವು ಅದಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾರೆ. அவர் நல்லவராய் இருப்பதினால் நன்மை செய்தார். ಒಳ್ಳೆಯವರಾಗಿರುವುದರಿಂದಲೇ கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் தகுதி உள்ளவர்களாய் இருப்பதினால் நமக்கு அவர் நன்மை செய்யவில்லை. ನಾವು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀವ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நமக்கு நன்மை செய்தார். ಅವರು ನೀತಿಯುಳ್ಳ ದೇವರಾಗಿರುವುದರಿಂದ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. மாத்திரமல்ல அவர் தகுதி உள்ள தேவனாய் இருக்கிறார். ಅವರು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நாமெல்லாம் ரொம்ப யோக்கியமானவங்களா? ನಾವೆಲ್ಲರೂ ಯೋಗ್ಯ ಉಳ್ಳವರ? ஸ்தோத்திரம். நம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்க. ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಡೈರಿ ಮೇಂಟೈನ್ ಮಾಡೋಣ. அப்போ தினந்தோறும் நம்ம வாயில என்னன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எழுந்தேன், 6 மணிலேருந்து என்னென்ன செய்தேன் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா எத்தனை தப்பு பண்ணீங்க எத்தனை ரைட் பண்ணீங்கன்னு எழுதலாம். நமக்கு தெரியும் நாம நல்லவங்களா ಕೆಟ್ಟவங்களா. ನಾವು ಮಲಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಬೆಳಿಗ್ಗೆ 6 ಗಂಟೆಯಿಂದ ಇಷ್ಟೋ ತನಕ ನಾವು ಏನೆಲ್ಲ ಮಾತನಾಡಿದ್ವಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ವಿ ಎಂಬುದಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡಿ ನೋಡುವಾಗ ನಾವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. தேவன் உண்மையாகவே நம்முடைய யோகிதையினாலே நம்மளை நம் ஜீவனோட இல்லை. அவர் நீதி உள்ள தேவன், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் அன்புள்ளவர். ஆகினாலே கர்த்தர் 10 மாத காலங்கள் நம்மை கண்ணின் மணியை போல காத்தார். ನಾವು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ. ದೇವರು ಆತನು ಒಳ್ಳೆಯವನು, ಆತನು ನೀತಿವಂತನು ಆಗಿರುವುದರಿಂದ ನಾವು ಇನ್ನೂ ಬದುಕಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். எபிரியர் 3வது அதிகாரம் 1 முதல் 6 வசனம் வரை. ಈ ದಿನದ ವಾಕ್ಯದ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ಇಬ್ರಿಯರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. 3வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை நானே வாசிக்கிறேன், கவனிங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பசுத்த சகோதரரே, நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறார். அதுபோல மோசே பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகி நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ಆದುದರಿಂದ ಇಬ್ರಿಯರ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 6 ವಾಕ್ಯಗಳು. ಆದುದರಿಂದ ದೇವ ಜನರಾದ ಸಹೋದರರೇ, ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕಾಗಿ ನನ್ನೊಂದಿಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರೇ, ನಾವು ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡಿ ಒಪ್ಪಿಕೊಂಡಿರುವ ದೇವ ಪ್ರೇಷಿತನು ಮಹಾಯಾಜಕನೂ ಆಗಿರುವ ಯೇಸುವನ್ನು ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ಯೋಚಿಸಿರಿ. ಮೋಶೆಯು ದೇವರ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಂತೆಯೇ ಯೇಸುವು ತನ್ನನ್ನು ನೇಮಿಸಿದಾತನಿಗೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಮನೆಗಿಂತ ಮನೆ ಕಟ್ಟಿದವನಿಗೆ ಹೆಚ್ಚಾದ ಮಾನವಿರುವುದರಿಂದ ಮೋಶೆಗಿಂತ ಯೇಸುವು ಹೆಚ್ಚಾದ ಮಾನಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಎನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಪ್ರತಿ ಮನೆಯನ್ನು ಯಾರೋ ಒಬ್ಬನು ಕಟ್ಟಿರುವನು, ಸಮಸ್ತವನ್ನು ಕಟ್ಟಿದಾತನು ದೇವರೇ. ಮೋಶೆಯು ಸೇವಕನಾಗಿ ದೇವರ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. ಅವನು ಮುಂದೆ ಪ್ರಕಟವಾಗಬೇಕಾಗಿದ್ದ ಸಂಗತಿಗಳಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದನು. ಕ್ರಿಸ್ತನಾದರೋ ಮಗನಾಗಿ ದೇವರ ಮನೆಯ ಮೇಲೆ ಅಧಿಕಾರಿಯಾಗಿದ್ದಾನೆ. ನಾವು ನಮ್ಮ ಧೈರ್ಯವನ್ನು ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಉಂಟಾಗುವ ಉತ್ಸಾಹವನ್ನು ಕಡೆ ತನಕ ದೃಢವಾಗಿ ಇಡುಕೊಂಡವರಾದರೆ ನಾವೇ ದೇವರ ಮನೆಯವರು. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ ವೇದದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ. எபிரியர் புத்தகம் ಇಬ್ರಿಯರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ யார் எழுதினார்கள் என்று எழுதவில்லை. ಯಾರು ಬರೆದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿಲ್ಲ. ஆனால் வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ಆದ್ರೆ ವೇದ ಪಂಡಿತರುಗಳು ಹೇಳ್ತಾರೆ, பலர் இதை எழுதியிருக்கிறார்கள், ಅನೇಕರು ಇದನ್ನ ಬರೆದಿದ್ದಾರೆ. இதிலே பவுலும் கூட அவரும் எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ಪೌಲನು ಸಹ ಇದನ್ನ ಬರೆದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா நான் நினைக்கிறேன் இந்த அதிகாரம் பவுல் தான் எழுதியிருக்கிறார். ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ ಈ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಪೌಲನು ಅವರು ಬರೆದಿದ್ದಾರೆ. ஏனென்றால் பவுல் பக்தி வைராக்கியமாய் ஊழியத்தை செய்தவர். ಯಾಕೆಂದ್ರೆ ಪೌಲನು ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಸೇವೆ ಮಾಡಿದವರು. அவர் பாருங்க, அவர் ஊழியம் செய்தார். அவர் யாரை குறித்து சொல்றாருன்னா ஏசப்பாவை குறித்து அவர் அதிகமா நல்ல அழகாக இங்க எழுதி வைத்து சொன்னவர் மறைந்து போனார். ಯೇಸುವನ್ನ ಕುರಿತ ಸುಂದರವಾಗಿ ಆತನ ಕುರಿತಾಗಿ ಮೋಶೆ ಅವರು ಸುಂದರವಾಗಿ ಬರೆಯೋದನ್ನ ನೋಡ್ತೇವೆ.
பவுல். ஆனால் அவர் மறைந்து போனார். ஆனால் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராய் ಮರೆಯಾಗಿ ಹೋದ್ರು ಯೇಸು ಮಾತ್ರ ಕಾಣುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾರೆ, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பசுத்த சகோதரரே, ಆದ್ದರಿಂದ ದೇವ ಜನರಾದ ಸಹೋದರರೇ, இன்றைக்கு சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், ಈ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, சபையை கர்த்தர் தன் சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்திருக்கிறார். ಯೇಸು ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಸಭೆಯನ್ನು ಸಂಪಾದಿಸಿ, சபையில ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ಸಭೆಯಲ್ಲಿ ಗಂಡು ಅಂತ ಹೆಣ್ಣು ಅಂತ ಇಲ್ಲ. ஆண்டவர் பவுல் எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார். ಪೌಲನು ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯುವಾಗ ಸುಂದರವಾಗಿ ಬರೀತಾರೆ, பரிசுத்த சகோதரரே, ಪರಿಶುದ್ಧ ಸಹೋದರರೇ. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் பரிசுத்தவான்கள். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಹೆಸರು ಪರಿಶುದ್ಧರು ಎಂಬುದಾಗಿ, இயேசுவின் ரத்தத்தினால் கிடைத்த பெயர், ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದಂತ ಹೆಸರು. நமக்கு யாராயிலும் ஜெபிக்கும் பொழுது நான் ஜெபம் பண்ணும்போது கூட உங்களை பசுத்தவான் சபையில இருக்கிற ஒவ்வொரு பசுத்தவான்களை ஆசீர்வதியும் தான் ஜெபம் பண்ணேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಪರಿಶುದ್ಧವಂತರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ, நான் சில நேரத்தில் உங்க பெயர்களை தனித்தனியா சொல்வது கிடையாது, ನಾನು ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಕರೆಯುವಂತದ್ದು. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் பெயர் பரிசுத்தவான். ಆದ್ರೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಹೆಸರು ಪರಿಶುದ್ಧರು ಎಂಬುದು வேதம் கொடுத்திருக்கிறது, ಸತ್ಯ ವೇದ ನಿಮಗೆ சத்திய ಕೊಟ್ಟಿದೆ. வேதம் கொடுத்திருக்கிறது. ಸತ್ಯ ವೇದ ಕೊಟ್ಟಿದೆ. யாருன்னா என்னன்னா கூப்பிட்டணும், ಯಾರು ಏನಾದ್ರೂ ಕರೀಲಿ, எப்போடா திருடான்னு கூட சொல்லிட்டோம், ಏ ಹೋಗೋ ಕಳ್ಳ ಅಂತ ಕರೀಬಹುದು. இப்போ என்ன நம்ம கலரை பார்த்து கருப்புன்னு சொல்லிட்டோம். ನಮ್ಮ ಕಲರ್ ನೋಡಿ ಕಪ್ಪು ಇದ್ದಾರೆ சிலர் ಎಂಬುದಾಗಿ நம்முடைய ஒவ்வொருத்தர் ஒரு பேர் வைப்பாங்க, ಒಬ್ಬೊಬ್ರು ಒಂದು ಹೆಸರನ್ನು ಇಡ್ತಾರೆ. கட்டிங்க பார்த்து ஒவ்வொருத்தர் ஒரு பேர் வைப்பாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಒಂದು அப்படி நமக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சிருக்கிறார்? பரிசுத்தவான். ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಗೆ ಏನು ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದಾರೆ? ಪರಿಶುದ್ಧರು ಎಂಬುದಾಗಿ. பரிசுத்தரே, பரிசுத்த சகோதரரே, ಪರಿಶುದ್ಧ ಸಹೋದರರೇ, நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும், ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಸಹೋದರರು, ಅಪೋಸ್ತಲರು, பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற ಪ್ರಧಾನ ಯಾಜಕನೂ ಆಗಿರುವ கிறிஸ்து இயேசுவை ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು கவனித்து பாருங்கள். ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ಯೋಚಿಸಿರಿ. இயேசுவை கவனிக்கிற அளவுக்கு நம்ம பரிசுத்தமா, ಯೇಸು ನಮ್ಮನ್ನ ಗಮನಿಸುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೂ ನಾವು இயேசு ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. பாவத்தை பார்க்காத பரிசுத்த கண்ணன், ಯೇಸು ಪಾಪವನ್ನು ನೋಡದೇ ಇರತಕ್ಕಂತ ಪರಿಶುದ್ಧ ಕಣ್ಣು, அவர் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தவர், ಅವರು ಸತ್ತು ಮೂರನೇ ದಿನ ಪುನರುತ್ಥಾನಗೊಂಡಂತವರು, 38 வருஷமாய் வியாதியாயிருந்த வியாதியஸ்தனை அவர் எழுப்பினவர், 38 ವರ್ಷಗಳ ಕಾಲ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಮೇಲೆ ಎಬ್ಬಿಸಿದಂತ ದೇವರು, 4 நாள் இருந்த கல்லறையில் இருந்த லாசரை உயிரோடு எழுப்பினவர், 4 ದಿನಗಳ ಕಾಲ ಸಮಾಧಿಯ ಒಳಗಿದ್ದಂತ ಲಾಸರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದಂತ அவர் ದೇವರು, வஸ்திரத்தை தொட்ட பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகமாக்கப்பட்டாள். அவள் வஸ்திரத்தை ರೋಗವಿದ್ದಂತ ಸ್ತ್ರೀ ಯೇಸುವಿನ ಬಟ್ಟೆಯನ್ನು ಮುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಗುಣವಾದಳು. மேலே இருந்த சகேயுவை பேர் சொல்லி அழைத்தவர், ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಜಕಾಯನನ್ನ ಹೆಸರಿದು ಕರೆದಂತವರು. அப்படிப்பட்ட தெய்வத்தை கவனித்து பாருங்கள். ಆ ರೀತಿ ಉಳ್ಳಂತ ದೇವರನ್ನ ಗಮನ ಬಿಟ್ಟು ನೋಡ್ರಿ. வீட்டுக்கு வந்த புது மருமகளை மாமியார் ரொம்ப கவனிப்பாங்க. ಅಂದ್ರೆ ಒಂದು ಸಮಾರಂಭಕ್ಕೆ ಬಂದಾಗ ಅತ್ತೆಯವರು ಸೊಸೆಯನ್ನು ತುಂಬಾ ಗಮನ ಇಟ್ಟು ನೋಡ್ತಾರೆ. காலையில எழுந்துக்கிறானா, ಬೆಳಿಗ್ಗೆನೆ ಎದ್ದಿದ್ದಾಳ, வாசலுக்கு தண்ணி போடுறானா, ಒಂದು ಮುಂದಗಡೆ ಬಾಗಿಲಿಗೆ ನೀರನ್ನು என் ಹಾಕಿದ್ದಾಳ, புள்ளை குளிக்கும் போது முதுக தேய்க்கிறானா. ನನ್ನ ಮಗನು ಸ್ನಾನ ಮಾಡುವಾಗ இப்ப ಬೆಳ್ಳನ್ನ யாருன்னா கூப்பிட்டு பாருங்க, ಇವಾಗ ಯಾರಾದ್ರೂ ಕೂಗಿ ನೋಡಿ, இப்ப எல்லாம் பிரஷ் வந்துட்டு இருக்குது, ಇವಾಗೆಲ್ಲ ಬ್ರಷ್ ಬಂದಿದೆ. அந்த அளவுக்கு சீப்பா நானும் முதுக தேய்க்கிறதுக்கு. ಅಷ್ಟು ಚೀಪ್ ಆಗಿ ಬೆಲ್ಲನ್ನು ಉಗಿಸ್ತಾ ಇದೆ. எங்க அம்மா அப்படியே வளர்த்தாங்க. ನನ್ನ ತಾಯಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳೆಸಿದ್ರು. அம்மா வீட்டு பெருமையை புகுந்த வீட்டிலே சொல்லாதீர்கள். ಆದ್ರೆ ತಾಯಿಯ ಮನೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೆಂಡತಿ ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಳಕ್ ಹೋಗ್ಬಾರ್ದು. ஆனா சில நேரத்துல கணவர்கள் மனைவியை நீங்க ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னா, ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಗಂಡಸರ ಹೆಂಡತಿಯರನ್ನ ಆದಾಯ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕಂತ. சில மனைவிங்க அவங்க அம்மா வீட்டை ரொம்ப தாக்குன்னு தாக்குவாங்க. ಆದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯವರು ಅವರ ತಾಯಿ ಮನೆಯವರನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அப்போ நீங்க கணவர் சும்மா கேட்டுக்கணும். ಅವಾಗ ಗಂಡಂದಿರು ಬಂದು ಅವಾಗ ಸುಮ್ಮನೆ ಕೇಳ್ಬೇಕು. நீ கேட்டுக்கினே அமைதியா இருந்தா உங்களுக்கு நல்ல பேர். ನೀವು ಕೇಳಿ ಸುಮ್ಮನೆ ಇದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಸರು. நீங்க என்னைக்குன்னா அவங்க எவ்வளவு வேணா திட்டிக்கலாம், அவங்க அண்ணனை, அவங்க அக்காவை, தம்பியை, அப்பாவை, அம்மாவை, அவங்களுக்கு மட்டும் தான் உரிமை. ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯರು ಅವರ ಮನೆಯವರನ್ನ ಅವರು ಬೈಕೊಂಡ್ರೆ ಅದು ಅವ್ರಿಗೇನೆ ಅಧಿಕಾರ. சரி, அவ்வளவு சொல்றாளே, நம்மளும் 2 வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுங்க, ಅವ್ರಷ್ಟು ಹೇಳ್ಕೊಂತೆ ನಾವೊಂದ್ 2 ಮಾತು ಹೇಳೋಣ ಅಂತ ನೀವು ನೆನೆಸಿದ್ರೆ சாப்பாடு கட்டு, ನಿಮಗೆ ಊಟ ಕಟ್ಟಾಗುತ್ತೆ, யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆகினால அவங்க என்ன சொன்னாலும் அப்படி அவங்க சொல்லி போட்டு அவ தாக்குறாள், அப்படி நம்ம நினைச்சதெல்லாம் அவ செய்யறா, அப்படி அவ்வளவு நீங்க அமைதியா இருந்துட்டாதான் குடும்பத்துல சமாதானமா இருக்கும்.
ಆದ್ರಿಂದ ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ಕೇಳ್ಕೊಂಡು ನೀವು ಸಮಾಧಾನದಿಂದಿದ್ರೆ ಕುಟುಂಬದಲ್ಲೂ ಸಮಾಧಾನವಾಗಿರುತ್ತೆ. ஒருவேளை கணவரை ಒಂದು ವೇಳೆ ಗಂಡಸರು சில நேரத்துல ஊரே சில நேரத்துல சொல்லும், ஏன்னா அவங்க வீட்டுக்காரு லூஸ் மாதிரி பண்றாரு. ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ನಿನ್ ಗಂಡ ಒಂಥರ ಲೂಸ್ ತರ ಮಾಡ್ತಾರೆ. ಇದನ್ನ உலகம் பல பேர் நம்ம வீட்டுக்கார சொல்லும். ಯಾಕಂದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಲೋಕದ ಜನಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಗಂಡಸರ ಬಗ್ಗೆ எங்க வீட்டுக்கார அப்படி இல்லப்பா, ನಮ್ಮನೆ ಯಜಮಾನರ ஏன்னா இந்த மாதிரி ಹಿಂಸೆப்படுத்துறாரு, ಈ ತರ ಹಿಂಸೆ ಮಾಡ್ತಾರೆ. மனைவிகளே உங்க வீட்டுல பிரச்சனையே இருக்க கூடாதுன்னா ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳೇ ಇರಬಾರದು. அவர் ஏதோ காதுல வாங்கிட்டாரு, ಅದೇನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಹಾಕೊಂಡ್ಬಿಟ್ರು. ஏன்னா அந்த பொம்பளை அப்படியே என்ன சொல்றா, ಏನ ಹಿಂಗ್ ಸಾತರ ಹೇಳುತ್ತೆ. அப்ப நீங்க என்ன சொல்லணும் மனைவி, ಅವಾಗ ನೀವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು, அட விட்டுங்க, ಅದನ್ನ ಬಿಡಿ. அவ சொல்லிட்டா ஆயிடுதா, அது ಹೇಳಿದ್ರೆ ಆಗ್ಬಿಡುತ್ತಾ? உங்களை போல ஒரு புத்திசாலி யார் எனக்கு தானே தெரியும். ನಿಮ್ಮ ರೀತಿ ಬುದ್ಧಿವಂತ ಯಾರನ್ನ ಇದಾರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அவ சொல்லுனா சொல்லின்னு போறா, ಅವ್ರು ಹೇಳೋದನ್ನ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. நீங்க எவ்வளவு காரியத்துல எவ்வளவு புத்தியா இருக்கிறீங்க, ನೀವೆಷ್ಟು ಬುದ್ಧಿವಂತರಾಗಿದ್ದೀರಿ, நான் இப்படி இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தானே, ನಾನು ಇಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ ನೀವೇ ತಾನೇ. அப்படிதான் சொல்லிட்டு நீங்க கவனிச்சு கவனிச்சு பிரச்சனையை உருவாக்க கூடாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ಗಮನಿಸಿ ಗಮನಿಸಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಉದ್ಭವಿಸಬಾರದು. நாம கவனிக்க கூடாத சில காரியங்களை விட்டாதான் குடும்பத்திலேயே சந்தோஷம் சமாதானம் இருக்கும். ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಗಮನಿಸದೆ ಹೋದಾಗ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವುದೇ அப்புறம் ಸಮಸ್ಯೆ வீடு கோர்ட்டா ஆயிடக்கூடாது. ಮನೆ ಬಂದು ಕೋರ್ಟ್ ಆಗ್ಬಾರ್ದು. நீ சரியா நான் சரியா, ನೀನ್ ಸರಿನಾ ನಾನ್ ಸರಿನಾ. வீடு வீடாவே இருக்க வேண்டும். ಮನೆ ಮನೆಯಾಗಿ ಇರಬೇಕು. அந்த வீட்டை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச ಆ போகிறேன். ಮನೆಯ ಕುರಿತಾಗಿ ನಾನು அந்த வீடு கடைசியா யாரா இருக்க போகிறாள் என்று சொல்ல போகிறேன். ಆ ಮನೆ ಯಾರಾಗಿ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. ஒரு சிலர் கையை உயர்த்தல, ಕೆಲವೊಬ್ರು ಕೈ ಎತ್ತಲಿಲ್ಲ. என் அம்மா நல்ல தூக்கம் வந்துச்சுமா, ಒಳ್ಳೆ ನಿದ್ದೆ ಬರ್ತಾ ಇದ್ರು, டிஸ்டர்ப் பண்றீங்களே, ತೊಂದರೆ ಮಾಡ್ತಿರಲ್ಲ, நல்ல தூக்கத்தை கலைக்கிறீங்களேன்றீங்களா? ಒಳ್ಳೆ ನಿದ್ದೆಯನ್ನ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அல்லேலூயா. பள்ளியிலே தூங்கினவன் கல்வி இழந்தான், ಸ್ಕೂಲ್ ಶಾಲೆಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿದವನು ವಿದ್ಯೆ ಕಳ್ಕೊಂಡ. ಅಂದ್ರೆ ಶಾಲೆಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿದವನು ವಿದ್ಯೆಯನ್ನ ಕಳೆದುಕೊಂಡಂತೆ. ಪೋರ್ல தூங்கினவன் ஜெயத்தை இழந்தான். ಇದು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಯುದ್ಧದಲ್ಲಿ ஜெய இழந்துட்டான். சபையில தூங்குனீங்கன்னா ಸಭೆಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ರೆ பக்தி இழந்துருவீங்க, ಭಕ್ತಿಯನ್ನ ಕಳೆದುಕೊಳ್ತೀವಿ, எல்லாமே இழந்துருவோம், ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ತೀವಿ. எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கிற இடம் தேவாலயம். ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಸಿಗುವುದು ಸಭೆ. அல்லேலூயா. அதனால்தான் தாவீது எவ்வளவு பெரிய ராஜா. ಆದ್ರಿಂದ ದಾವೀದನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ರಾಜ. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று தாவீதுக்கு சொன்னபோது ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನನ್ನು ரொம்ப ಕರೆದಾಗ சந்தோஷப்பட்டார். ಆದ್ರೂ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ. நீங்க சந்தோஷமா வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் ஆலயத்துக்கு சந்தோஷமா வந்திருக்கீங்களா? நம்ம சந்தோஷமா வந்தா நம்ம வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ಸಂತೋಷವಾಗಿ ಬರುವಾಗ ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕವಾದಂತಹ ಜೀವಿತ, ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವಿತ ಸಂತೋಷವಾಗಿ ಇರ್ತದೆ. அதான் இயேசுவை கவனித்து பாருங்கள், ಯೇಸುವನ್ನ ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ என்று பவுல் சொல்கிறார். ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಹೇಳಿದ. இயேசுவை கவனித்து பார்க்கிற அளவுக்கு நாம ஒரு பெரிய ஆட்களும் அல்ல. ಯೇಸು ಗಮನಿಸಿ ನೋಡುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೂ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು. ஆனா கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது ಆದ್ರೆ ಗಮನಿಸುತ್ತಲೇ ಇರುವಾಗ பெரிய பெரிய காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅರ್ಥ. அதை கவனித்து பார்க்கும் பொழுது நீங்க ஆலயத்துக்கு வந்து ஏனோ தான் என்று ஆராதிக்கிறீர்களே, ಏನೋ ಒಂದು ಗಮನಿಸಿಕೊಂಡು ಬಂದು ಏನೋ ತಾನು ಅಂತ ಆರಾಧಿಸೋದು. ஐயோ ஆண்டவர் நமக்கு இவ்வளவு மேன்மையா வைத்திருக்கிறார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇಷ್ಟು ಉನ್ನತವಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ, இவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ಇಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು. நான் சாதாரணமானவன் அல்ல, ನಾನು ಸಾಧಾರಣವಾದವನು அல்ல. ಸಾಧಾರಣವಾದವನು. ஓ, நான் விசேஷம் உள்ளவர், ನಾನು ವಿಶೇಷವುಳ್ಳ, நான் விசேஷித்தவள். ನಾನು ವಿಶೇಷವುಳ್ಳವಳು. தேவா நான் எதி நான் விசேஷித்தவள், ராஜா நான் அதை யோசித்தவள். தேவா நான் எதி நான் விசேஷித்தவள், ராஜா நான் அதை யோசித்தவள். Thank you.
ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. வேதம் இயேசுவை கவனித்துப்பார் என்று வேதம் சொல்கிறது. ವೇದವು ಯೇಸುವನ್ನ ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இயேசுப்பா சொன்னாரு ஆகாயத்து பறவையை கவனித்துப்பார். ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ರು ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳನ್ನು அது விதைப்பதும் இல்ல, ಅದು ಬಿತ್ತುವುದು ಇಲ್ಲ, அறுப்பதும் இல்ல, ಕುಯ್ಯುವುದು ಇಲ್ಲ, ஆனா அதை பிழைப்புட்டுகிறனே, ಆದ್ರೆ ಅದನ್ನ ಬದುಕುವಂತೆ ನಾನು அதை ಮಾಡ್ತೀನಿ. காட்டிலும் நீர் விசேஷம் உள்ளவர். ಅದಕ್ಕಿಂತಲೂ ನೀವು ವಿಶೇಷವಾದ. ஏனென்றால் என்னை போல நான் உருவாக்கி வைத்தேன். ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ಹಾಗೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು என் ಮಾಡಿದ್ದೇನೆ. சாயலாக உன்னை உருவாக்கி ನನ್ನ இருக்கிறேன். ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ. என் சுவாசத்தை உன் மூக்கிலே ஊதி ನನ್ನ இருக்கிறேன். ಶ್ವಾಸವನ್ನು ನಿಮ್ಮ நீ ಮೂಗಿನಲ್ಲಿ விசேஷம் உள்ளவர். ನೀನು ವಿಶೇಷವುಳ್ಳವರು. பாழா போன இந்த மனுஷனுக்கு ಈ ಹಾಳಾಗಿ ಹೋದಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ, ஆறறிவு படித்த மனிதர்களாகிய நமக்கு, ಈ ಆರು ಅರಿವುಳ್ಳಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ, 5 அறிவு படித்த குருவிகளையும் எறும்புகளையும் வைத்து ஆண்டவர் புத்தி சொல்லுவார். 5 ಅರಿವು ಉಳ್ಳಂತ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಇಟ್ಟು ದೇವರು ಬುದ್ಧಿ ಹೇಳಿದ್ರು. 6 அறிவு நமக்கு இருக்கிறது, 6 ಅರಿವು ನಮಗಿದೆ, அதை உபயோகப்படுத்த மாட்டோங்கிறோம். ಆದ್ರೆ ಅದನ್ನ ஆனா ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ಳೋದು. ஏசப்பா எவ்வளவு நல்லவர். ಆದ್ರೆ ಏಸಪ್ಪ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು. எப்படியாகிலும் என் சாயலால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த பூமியிலே பூரணாக்கப்பட வேண்டும். நாம் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அவள் அழக்கூடாது, புலம்பக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். ನನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಈ 6 ಅರಿವುಳ್ಳಂತ ಮನುಷ್ಯರು ಸಂತೋಷದಿಂದ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಚಿಂತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸ್ತಾರೆ. அந்த பறவைக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறேனே, ಆ ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಊಟ ಕೊಡು. உனக்கு கொடுக்காம இருப்பேனா? ನಿಮಗೆ ಕೊಡದೇ ಇರ್ತಾರ? எறும்ப பாருடா, ಇರುವೆ ನೋಡಿ அவன் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குது. ಎಷ್ಟು ಚುರುಕಾಗಿರುತ್ತೆ. காலையில எழுந்துடா சீக்கிரம், ಅದು ಬೇಗನೆ ಎದ್ದೇಳ್ತಾರೆ. நீ எழுந்துட சீக்கிரம், ನೀನು ಬೇಗ ಎದ್ದೇಳು, ஜாப் பண்ணு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, குளி, ಸ್ನಾನ ಮಾಡು, வேலைக்கு புறப்பட்டு போ. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗು. தூங்குறவன் சோம்பேறியா இருந்து எதனா சம்பாதிக்க முடியுமா? ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಸೋಂಬೇರಾಗಿದ್ರೆ ಏನಾದ್ರು ಸಂಪಾದನೆ ஆண்டவர் எதையெல்லாம் காட்டி மனுஷனுக்கு அவர் அறிவுரை சொல்றார். ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ದೇವರು ತೋರಿಸಿ ನಮಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳ್ತಾರೆ. நான் ஆஸ்திரேலியாவுக்கு போன போது ನಾನು ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾದಲ್ಲಿ ಹೋದಾಗ என் மகள் டெலிவரிக்காக நான் போயிருந்தேன். ನನ್ನ ಮಗಳ ಒಂದು ಪ್ರಸವ ಕಾರ್ಯದ ಕುರಿತಾಗಿ அப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு 4 நாட்கள் இருக்க வேண்டியதாயிற்று. ಆಸ್ಪತ್ರೆ 4 ದಿನಗಳು ಇರಬೇಕಾಗ அப்போ அங்க நர்ஸுகள் எல்லாம் வந்து அழகாக வேலை செய்வார்கள். ಅಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ನರ್ಸ್ಗಳು ಬಂದು ಸುಂದರವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. எல்லாம் வெள்ளைக்காரங்க, ಎಲ್ಲ ಬೆಳ್ಳಗಿರೋರು, ஆஸ்திரேலியன், போலாந்து, ஹோலாந்து அப்படி பல நாடுகளில் இருந்து அங்க வேலை செய்கிறார்கள். ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ, ಪೋಲ್ಯಾಂಡ್, ಐರ್ಲೆಂಡ್ ಈ ರೀತಿಯಾದಂತ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ அப்போ நான் அவங்கள பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் அவங்க செய்யற வேலையை. ಅವರು ಕೆಲಸ ಮಾಡೋದನ್ನೆಲ್ಲ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. அவங்களோட நான் பேசினேன். ನಾನು ಅವ್ರ ಜೊತೆ ಮಾತನಾಡಿದೆ. really I'm enjoying your work. நீங்க செய்ய சர்வீஸ், நீங்க செய்யற வேலையெல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ನೀವು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳನ್ನ ನೋಡಿ ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡ್ತೀನಿ. அடுத்து நீங்க எல்லாரையுமே இவ்வளவு அழகா கனம் பண்றீங்க, வேல்யூ பண்றீங்களேன்னு சொன்னேன். ನಾನು ಅವರಿಗೆ ಹೇಳಿದೆ, ನೀವೆಲ್ಲರೂ ನೋಡಿ ಅಷ್ಟೇ ಘನಪಡಿಸ್ತಾರೆ, ಗೌರವಿಸ್ತಾರಲ್ಲ ನೀವು. அப்போ அந்த நர்ஸ் அம்மா சொல்லுச்சு, இந்த வெள்ளைக்கார அம்மா ஆஸ்திரேலியா அம்மா சொன்னாங்க, ಆ ಬೆಳ್ಳಿಗಿರ್ತಕ್ಕಂಥ ನರ್ಸಮ್ಮ ಹೇಳ್ತಾರೆ, நாங்க எல்லாரும் இயேசுவின் சாயலா இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಯೇಸುವಿನ ಸ್ವರೂಪವಾಗಿದ್ದೇವೆ. Of course I have to honor the human being because they are all image of Jesus. ಅದಕ್ಕೆ ಆಕೆ ಹೇಳ್ತಾರೆ, ಎಲ್ಲರೂ ಸಹಿತ ದೇವರ ಸ್ವರೂಪ ಯೇಸುವಿನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿದ್ದಾರೆ, ಆದ್ರಿಂದ ನಾವು ಅವರನ್ನು இயேசுவின் சாயலாய் அவள் இருக்கிறதுனால நான் அவளை கனம் பண்ணுகிறேன் என்று சொன்னாங்க. ಯೇಸುವಿನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿರೋದ್ರಿಂದ ನಾವು ಅವರನ್ನು அந்த சத்தியம் இந்த மரமண்டைக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. ಆ ರೀತಿಯಾದಂತ ಮಾತುಗಳು ಆವಾಗ ನನ್ನ ತಲೆಗೆ ಏರುತ್ತದೆ. இந்தியர்கள் நம்ம என்ன பண்றோம்? ಆದ್ರೆ ಈ ದಿನ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? படிச்சவன ஒரு பக்கம், ಓದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ಒಂದು ಕಡೆ, படிக்காதவங்கள ஒரு பக்கம், ಓದದೆ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ಒಂದು ಕಡೆ, பணக்கார ஒரு பக்கம், ಹಣ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ಒಂದು ಕಡೆ, ஏழைகளை ஒரு பக்கம், ಬಡವರನ್ನ ಒಂದು ಕಡೆ, அழகா இருக்கிறவங்கள ஒரு மாதிரி, ಸುಂದರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ, அழகு இல்லாதவங்கள ஒரு மாதிரி, ಇಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ಒಂದು ಕಡೆ, நல்ல வஸ்திரம் உடுத்தி கொண்டு வந்து அவங்கள ஒரு மாதிரி, ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆನ ಹಾಕೊಂಡ್ಬಂದ್ರೆ ಅವ್ರನ್ನೊಂದು ತರ, இல்லாதவங்கள ஒரு மாதிரி ಇಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ಒಂದು ತರ எடை போட்டுட்டு இருந்தோம். ನಾವೆಲ್ಲದಕ್ಕೂ ಅದು அப்படி ಕಳೆದ நானும் செய்திருக்கிறேன். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ. அன்னைக்குதான் புரிஞ்சிச்சு, ಆ ದಿನ ನನಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು. ஏசப்பா அதனால்தான் அவர் 3 வருஷம் இந்த பூமியில ஊழியம் செய்த பொழுது குஷ்டரோகிகளை தொட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಭೂಲೋಕದಲ್ಲಿ 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ಕುಷ್ಠರೋಗಿಯನ್ನು ಮುಟ್ತಾರೆ. அதை கவனித்து பார். ಅದನ್ನ ಗಮನಿಸಿ, சீச்சி தூத்துன்னு சொல்லல, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಚೀಚಿ ತೂತು ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. அவர் சுகமாக்கினதை காட்டிலும் அவர் தொட்டதுதான் பெரிய அற்புதம். ಗುಣ ಮಾಡಿದ್ದಕ್ಕಿಂತಲೂ ಅವರು ಮುಟ್ಟಿದ್ದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಆಯ್ತು. அவர் சோத்திரம், அவரை தேடி வந்த அனைவரையும்
கர்த்தர் சேர்த்து கொண்டார் என்று வேதம் ಅವರನ್ನು சொல்கிறது. ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಂತ ಅನೇಕರನ್ನು ಅವರು ಸೇರಿಸಿಕೊಂಡರು. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தன் சாயலால் உருவாக்கப்பட்ட மனுஷன். ಯಾಕೆಂದ್ರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. எல்லாரையும் கனம் பண்ணினார். ಎಲ್ಲರನ್ನ ಘನಪಡಿಸಿದ್ದಾರೆ. அந்த வெள்ளைக்கார சொன்ன பொழுது பாத்தியா சத்தியம் என்ன அருமையா சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே வியந்து போனேன். ಅಂದ್ರೆ ಆ ಬೆಳ್ಳಿಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅಷ್ಟು ಹೇಳಿದಂತ ಸತ್ಯ ಅವಾಗ ನನಗೆ நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயலா இருக்கோம். ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಸ್ವರೂಪವಾಗಿ நம்ம ஏசப்பா எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் நாம இருக்கிறோம். ಏಸಪ್ಪ ಯಾವ ರೀತಿ ಆಗಿದ್ರು ನಾವು ಅದೇ நம்ம ஏசப்பாக்கு 10 தலையோ 6 கையோ இல்ல. ನಮ್ಮ ಏಸಪ್ಪನ 10 ತಲೆನೋ 6 ಕೈಯೋ ಇಲ್ಲ. நம்ம ஏசப்பா எப்படி இருக்கிறாரோ அதே சாயலா நாம இருக்கிறோம். ಏಸಪ್ಪ ಯಾವ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಇದ್ದರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ. இயேசுவை கவனித்து பாருங்கள். ಯೇಸುವನ್ನ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. கீழே உள்ள வசனத்தை பார்க்கிறோம். ಕೆಳಗಿನ ವಾಕ್ಯವನ್ನು மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல ಮೋಶೆಯು ದೇವರ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಂತೆಯೇ இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ತನ್ನನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದವರಿಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದರು. இயேசு கிட்ட கவனித்து பார்க்கும் பொழுது உண்மை இருக்கிறது. ಯೇಸುವನ್ನ ಗಮನಿಸಿ ನೋಡುವಾಗ ಅವರ ನಂಬಿಗಸ್ತಿಕೆ அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே, ಅವರ ರಕ್ತದಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟ அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ಅವರನ್ನ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ காலையில் எழுந்தவுடனே அவரை பார்க்கிற தேவ பிள்ளையே, ಅವರನ್ನು ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ನೋಡುವಂತ ದೇವರ நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ನಂಬಿಗಸ್ತಿಕೆ. கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்க வேண்டும். ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும். ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ ನಂಬಿಗಸ್ತ. பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்க வேண்டும். ಮಕ್ಕಳು ಹೆತ್ತವರಿಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்க வேண்டும். ಹೆತ್ತವರು ಮಕ್ಕಳಿಗೆ ನಂಬಿಗಸ್ತ. குடும்பத்தில் இந்த உண்மை மாத்திரம் இருந்தால் எத்தனையோ பிரச்சனையே இல்லாம போகும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತಿಕೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಇರುವಾಗ ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳೇ ಇದ್ದಂಗೆ ಹೋಗುತ್ತೆ. நீங்க ஒரு உண்மை இருந்து பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಿ ಎಷ್ಟು ಸಂತೋಷ. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். மோசே உண்மையுள்ளவராய் இருந்தாரா? ಮೋಶೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದ. மோசே உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ಮೋಶೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದ. யாத்திரையாகமம் 40வது அதிகாரம் 16வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ 40வது அதிகாரம் 40ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனம் 16ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தார். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். ಯೆಹೋವನು ಆಜ್ಞಾಪಿಸಿದಂತೆ ಮೋಶೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಿದನು. சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் நம்ம சொன்ன வேலையை செய்யறது இல்லை. ಯಾಕಂದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಹೇಳಿದ್ದನ್ನ ஒரு ಮಾಡೋದಿಲ್ಲ. 6 லட்சம் பேரை மோசே வழிநடத்தின பொழுது எவ்வளவு கடினமா இருந்திருக்கும். ಅಂದ್ರೆ 6 ಲಕ್ಷ ಜನಗಳು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ನಡೆಸಬೇಕಾದ್ರೆ ಎಷ್ಟು 40 வருஷம் அவரை வழிநடத்தினார். 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಡೆಸಿದ. அதுவும் ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் செய்திருக்கிறார். ಅದರಲ್ಲೂ ದೇವರು ಹೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರು. அதனாலதான் அவருக்கு புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் வரையிலும் மோசேயின் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಬರೆಯುವ ತನಕ ಮೋಶೆಯ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் தேவனுடைய வீட்டில் எங்க உண்மையுள்ளவராய் இருந்தார் இருந்தது போல ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಂತೆಯೇ இவர் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ತನ್ನನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದವರಿಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா அல்லேலூயா. வீட்டிலே மோசே உண்மையா இருந்தார். ಮನೆಯಲ್ಲಿ ಮೋಶೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದ. ஏசப்பா பிதாவாகிய தேவனுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். ಯೇಸಪ್ಪ ತಂದೆಯಾದಂತ கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உண்மை அவர் நாம் ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. இந்த ஆண்டு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ಈ ಒಂದು ಮಾತನ್ನ ಇದನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ. இந்த வருஷம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ಈ ವರ್ಷ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಮಾತು. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ತೊರೆಯುವುದಿಲ್ಲ. இந்த 10 மாத காலங்களை எப்படி அற்புதமா தேவன் காப்பாற்றினார். 10 ತಿಂಗಳ ಕಾಲ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ. நீங்க ஒவ்வொரு மாதம் கழிக்கும் பொழுது ஒரு நாள் தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்து ஒரு மாசம் ஏசப்பா எப்படி வழிநடத்தினார் என்றது நீங்க தியானம் பண்ணி பாருங்களேன், அவ்வளவு அற்புதமா இருக்கும். ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ಕಳೆದಾಗ ದೇವರು ಈ ತಿಂಗಳು ಎಷ್ಟಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದು ಎಂಬುದಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ನೋಡಿ. அவன் தேவன் மாத்திரமல்ல, தம்மை ஏற்படுத்தினவருக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ದೇವರು ತನ್ನನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದವರಿಗೆ ನಂಬಿಗಸ್ತ. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ದೇವರ ಮಕ್ಕಳೇ ನಾವು பரம ಸಾಧಾರಣ அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತವರಿಗೆ ನಾವು பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. முதல்ல வாக்கியம் ஓதி. பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்கள். புரதேசத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள். பரலோக சுவாசத்துக்காಗಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರೇ. ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. அல்லேலூயா. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ನಾವು ಈ ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು. பாருங்க, இந்த கோவிட் நாட்களிலே எங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தம் ரொம்ப நெருக்கமான அறிமுகமானவர்களே ஒரு 50-60 பேர்
இல்லாமல் காலமாயினாங்க. ಈ ಒಂದು ಕೋವಿಡ್ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಪರಿಚಯ ಉಳ್ಳಂತವರು ಸುಮಾರು 50-60 ಜನ ಹತ್ರ ತಿಳಿದ್ರು. ஒவ்வொருத்தரையும் நீங்க கேட்டா ஒவ்வொரு வீட்டிலும் அவங்க சொந்தக்காரங்க இறந்திருக்கிறாங்க. ಅಂದ್ರೆ ನಾವು ಕೇಳುವಂತ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅವರ ಸ್ವಂತ ಬಂಧುದವರನ್ನ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆனால் தேவன் நம்மை மாத்திரம் அற்புதமாய் காப்பாற்றினார். ಅದ್ಭುತವಾಗಿ ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. நம்ம எல்லாரும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಪರಮ ಒಂದು இனி காலம் செல்லாது தேவ பிள்ளையே, இனி காலம் செல்லாது. ಇನ್ನು ಅದು ಸಮಯ ತಡೆಯೋದಿಲ್ಲ. நாம் பங்காளிகள். ನಾವು ಭಾಗ நாம் ತೆಗೆದುಕೊಂಡು எல்லாரும் அதனால்தான் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு குடும்பம் என்று வேதம் சொல்கிறது. ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. மூன்றாவது வசனம் வாசிக்கிறோம். ಮೂರನೇ ವಾಕ್ಯ ಓದ್ತೇವೆ. கன்னಡದಲ್ಲಿ ಓದಿ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮನೆಗಿಂತ ಮನೆ ಕಟ್ಟುವವನಿಗೆ ಹೆಚ್ಚಾದ ಮಾನವಿರುವುದರಿಂದ ಮೋಶೆಗಿಂತ ಯೇಸುವು ಹೆಚ್ಚಾದ ಮಾನಕ್ಕೆ ಯೋಗ್ಯನೆಂದೆನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான். ಮನೆ ಕಟ್ಟಿದವನಿಗಿಂತ ಮನೆಗೆ ಮೋಶೆಗಿಂತ ಯೇಸು ಹೆಚ್ಚಾದ ಮಾನಕ್ಕೆ ಯೋಗ್ಯ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. வீடு கட்டுறோம் நம்ம எல்லாரும். ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟಿದಂತ ஏன்னா வீடு கட்டின கிரக பிரவேசத்துக்கு போனா ನಾವು ಮನೆ ಕಟ್ಟಿದಂತ ಗೃಹಪ್ರವೇಶಕ್ಕೆ ಹೋದಾಗ உள்ள வாசல்ல இருந்து சிலர் கவனிப்பாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಮನೆಯ ಹೊಸಲಿನಿಂದಲೂ ಗಮನಿಸ್ತಾರೆ. ஐயோ என்ன மாதிரி கதவு, ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ஆனா டீ குட்டா ராயல் விட்டா என்னென்னமோ விட்டு வந்திருக்குது. ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಹುಡ್ಡಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. அண்ணா என்ன மாதிரி கார்விங் இருக்கு, ಎಷ್ಟು ಸುಂದರವಾದಂತ என்ன மாதிரி டைல்ஸ் போட்டிருக்கீங்க, ಯಾವ ರೀತಿಯಾದ ಟೈಲ್ಸ್ ஆஹா என்ன அருமையா இருக்கு பெட்ரூம், ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ என்ன எல்லாம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சூப்பர். ಎಷ್ಟು ಫಿಟ್ಟಿಂಗ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. பெண்களுக்கு கிச்சன் எப்படி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் போய் பாப்போம். ಹೆಂಗಸರುಗಳು ಹೋಗಿ ಫಸ್ಟ್ ಕಿಚನ್ ಹೇಗಿದೆ ಅಂತ. ஏன்னா என் வீட்டுக்கார நான் கேட்கணும். ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ನಾನು ಕೇಳಬೇಕು. ஒருவேளை கட்டிட்டு இருந்தா இந்த மாதிரி கட்டிட்டியான்னு ஒரு சண்டை. ಕಟ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಈ ರೀತಿ ಕಟ್ಬಿಡಲ್ಲ ಅಂತ கட்டாம இருந்தா இப்படிதான் நாமளும் கட்டணும். ಕಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈ ರೀತಿ ಕಟ್ಟಬೇಕು. அப்படி எல்லா வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்து அப்படியே வர்ணிக்கிறோம். ಅಂದ್ರೆ ಮನೆಯನ್ನು ಸುತ್ತಿ ನೋಡಿ ಅದನ್ನು ವರ್ಣಿಸ್ತೇವೆ. ஆனா அந்த வீட்டை கட்டினவரை பார்க்கிறோம் நெக்ஸ்ட். ಆದ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಆ ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟಿದವರನ್ನ ನೋಡ್ತೇವೆ. என்ன பிரமாதமா கட்டியிருக்கீங்க, ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಕಟ್ಟಿದ್ದೀರಾ. வீட்டை உண்டு பண்ணினவனுக்கு அல்ல கனம், வீட்டை உண்டாக்கினவனுக்கு தான் ಅದು கனம். ಮನೆಯನ್ನ ನಿರ್ಮಿಸಿದಂತವர்கள் ಅದನ್ನ இதை நம்ம எல்லாம் வர்ணிச்சுட்டு ಇರೋದನ್ನೆಲ್ಲ ವರ್ಣಿಸಿ அப்புறம் வீடை கட்டினவரை கேட்கணும். ಅವ್ರ ಮನೆ ಕಟ್ಟಿದವರನ್ನ யார் பிளான் போட்டது, ಯಾರು ಪ್ಲಾನ್ ಹಾಕಿದ್ರು, யார் ஆர்கிடெக்ட், ಯಾರು ಇದು ಆರ್ಕಿಟೆಕ್ಟ್ ಇದು. ஐயோ சூப்பரா கட்டி இருக்கீங்க. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு இடம் வேஸ்ட் பண்ணல. ಯಾವ ಜಾಗನು ವೇಸ್ಟ್ ಮಾಡಿ. பெயிண்ட் பிரமாதம், ಪೇಂಟ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. எல்லாமே பிரமாதம். ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. அப்ப நம்ம என்ன பண்றோம், வர்ணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ, ಅದನ್ನು ವರ್ಣಿಸ್ತಾ ಇರ್ತೀವಿ. அப்ப யார் கட்டினா அடுத்து கட்டுறவங்களுக்கு ஆர்கிடெக்டுக்கு ஒரு கனம். ನಾವು ಕಟ್ಟಿದಂತ ಆರ್ಕಿಟೆಕ್ಟ್ ಘನ ಕೊಡ್ತೇವೆ. அப்ப வீட்டை உண்டு பண்ணின வீட்டை பார்க்கிறோம் ಮನೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತವರಿಗೆ அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். ಅಂದ್ರೆ ಹೆಚ್ಚು ಘನ ಹೊಂದಿದಂತವರು ಮೋಶೆ ಎಂಬುದಾಗಿ அதுபோல மோசேயை பார்க்கலாம் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ಮೋಶೆಗಿಂತಲೂ ಅಧಿಕವಾದಂತ ಮಹಿಮೆ. அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் எல்லாம் எனக்கு ஆஸ்கர் அவார்டு வாங்கி இருக்கிறது என்று சொன்னால் 10 ಆಜ್ಞೆಗಳುಳ್ಳಂತ ಸಿನಿಮಾ ಆಸ್ಕರ್ ಅವಾರ್ಡ್ ಗಳನ್ನ ಪಡ್ಕೊಂಡಿದೆ ಅಂದ್ರೆ ஏனென்றால் மோசே தான் அதுல ஹீரோ. ಅಲ್ಲಿ ಮೋಶೆನೇ ಹೀರೋ. இன்னைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கூட 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு மோசே ரொம்ப பிரமாதமா பேசுவாங்க. ಇಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂತವರು ಅನ್ಯರು ಸಹಿತ ಮೋಶೆ ಸಿನಿಮಾವನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನ ತುಂಬಾ ಪ್ರಮಾದವಾಗಿ ஏன்னா தன்னுடைய ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்த ஹீரோ. ಯಾಕಂದ್ರೆ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸ್ವಂತ ಜನಗಳನ್ನ ಬಿಡಿಸಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದ பழைய ஏற்பாட்டுல ஹீரோ என்றால் மோசே தான். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಹೀರೋ ಅಂತಂದ್ರೆ ಮೋಶೆನೇ. அதனால்தான் புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்றார், மோசே அவ்வளவு 6 லட்சம் பேர் வழிநடத்தி கொண்டு வந்தவரை நாம் பார்க்கிறோமே, சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவர், 10 வாதை ஒரே கோலால வர வச்சவர், இல்லாம ஆக்கினவர், அவரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ದೇವರು ಮೋಶೆಯನ್ನಿಟ್ಟು ಸಮುದ್ರವನ್ನು ವಿಭಾಗಿಸಿದ್ರು, 10 ಬಾಧೆಗಳನ್ನ ಇಲ್ಲದಂತಾಗಿ ಮಾಡಿ ದೇವರು ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರು. ஆனால் இயேசு 3 வருஷம் தான் இந்த உலகத்துல இருந்தார். ಆದ್ರೆ ಯೇಸು 3 ವರ್ಷ ಕಾಲನೇ அவர் சாதாரணமானவர் அல்ல. ಅವರು ಸಾಧಾರಣವಾದವರು. உனக்காக எனக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தவர். ನನಗಾಗಿ ನಿನಗಾಗಿ ಜೀವ ಕೊಡಲು ಬಂದವರು. உன் பாவத்தை என் பாவத்தில் சுமந்து கொள்ளும்படியாக வந்தவர். ನನ್ನ ನಿನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲು ಬಂದವರು. எல்லாருடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ಎಲ್ಲರ ಮರಣವನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡರು. 5 அறிவு படைத்த மிருகங்களுக்கு ஆத்துமா இல்ல. 5 அறிவு உள்ளಂತ ಮೃಗಗಳಿಗೆ ಆತ್ಮವಿಲ್ಲ. 6 அறிவு படைத்த மனிதர்களாகி நமக்கு ஆத்துமா என்று ஒன்று கொடுத்திருக்கிறார். 6 அறிவு உள்ளಂತ ಮನುಷ್ಯರಾದಂತ ನಮಗೆ அந்த ஆத்துமாவிலே வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. ಈ ಆತ್ಮದ ಒಳಗೆ ವಾಸ ಮಾಡುವಂತ ಯೇಸು ಒಬ್ಬರೇ. இந்த ஆத்துமாவை மீட்க
கொடுக்கும்படியாக 1 Corinthians 40 ಅಡಿகளை சுமந்து கொண்டார். ಈ ಆತ್ಮವನ್ನು ವಿಮೋಚಿಸುವುದರ ಸಲುವಾಗಿ ಒಂದು ಇಲ್ಲದಿರತಕ್ಕಂತ ನಮ್ಮ ಬಳಿ உனக்காக எனக்காக சாத்தானின் தலையை நசுக்கினவர். ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಶೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿದಂತ உலகத்தில் உபத்திரம் உண்டு, ಲೋಕದಲ್ಲಿ ಉಪದ್ರವ ಉಂಟು, ஆனாலும் திடன்கொள் பிள்ளையே, ಆದರೂ ಧೈರ್ಯಗೊಳ್ಳಿ. உலகத்தை நான் ஜெயித்தேன், ಲೋಕವನ್ನು ನಾನು ಜಯಿಸಿದೆ. உலகத்தை நான் ஜெயித்தேன், உலகத்தை நான் ஜெயித்தேன். ಲೋಕವನ್ನು ನಾನು ಜಯಿಸಿದೆ. நீ அழாத, ನೀನು ಅಳಬೇಡ, நீ கலங்காத, ನೀನು ದಿಗಿಲು நீ ಪಡಬೇಡ, கவலைப்படாத. நீ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ஐயோ ಇದ್ದೀವಲ್ಲ, போராட்டம் இருந்துகிட்டே இருக்குதே. ಹೋರಾಟ ಇದ್ದೇ ಇದೆಯಲ್ಲ. இல்ல, போராட்டம் இருக்கும், போராட்டம் இருக்கும் வேணும் சொல்லுது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ ಹೋರಾಟ ಇದೆ, ஆனா உனக்கு தோல்வி வராது. ಆದ್ರೆ ನಿನಗೆ ಸೋಲು நீ ಇಲ್ಲ. ஜெயம் பெறுவாய், பரம அழைப்புக்காக ஜெயம் பெறுவாய். ಪರಲೋಕದ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ என்ன ஒரு முறை ஒரு RSS கார் கேட்டாங்க. ಒಂದ್ಸಾರಿ RSS ನನ್ನ ಹತ್ರ ಕೇಳಿದ್ರು. அப்போ எங்க வீட்டுல ஒரு பாட்டி ரொம்ப வீசிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಅಜ್ಜಿ ತುಂಬಾ ವೀಸಿಂಗ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗ್ತಾ ಇದೆ. என்ன நீங்க இயேசுவை நம்புறீங்க, ஏன் உங்களுக்கு இந்த வியாதி? ಯೇಸುವನ್ನ ನಂಬ್ತೀರಾ, ಯಾಕೆ ನಿಮ್ಗೆ ಈ ರೋಗ? அப்ப நான் வாடகை வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்காரம்மா என்ன கேட்டாங்க. ನಾವು ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ವಿ, ಪಕ್ಕದ ಮನೆಯವರು ಕೇಳಿದ್ರು. அப்ப நான் சொன்னேன், ಅವಾಗ ನಾನು ಹೇಳಿದೆ, மனுஷனா பிறந்த ஒரு நாள் சாகதான் வேண்டும். ಮನುಷ್ಯರಾಗಿ ಹುಟ್ಟಿದಂತವ್ರು ಒಂದು ದಿನ ಸಾಯ್ಬೇಕು. வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் ஏது இடம் என்று ஒருவர் பாடி இருக்கிறார்கள். ಆದ್ರೆ ಬಂದಂತವರೆಲ್ಲ ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಇದ್ಬಿಟ್ರೆ ಬೇರೆಯವರಿಗೆಲ್ಲ ಜಾಗ ಎಲ್ಲಿ? மண்ணால் உருவாக்கப்பட்ட மனுஷன் மண்ணுக்கு திரும்பதான் வேண்டும். ಮಣ್ಣಾಗಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯ ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே பிரசவம் ஆகிவிட்டதா என்று கேட்கிறார்கள் தங்களை அறியாமல். ಅಂದ್ರೆ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಆ ಮಗು ಹುಟ್ಟಾಯ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. பிரசவம் ಪ್ರಸವ பிறந்த பிறகு சவமாகிறது தான் பிரசவம். ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಸಾವಾಗುವಂತದ್ದು. மனுஷனுக்கு ஒரு டைட்டில் பிறந்து சாகிறவன் அவன் மனுஷன். ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಟೈಟ್ಲ್ ಏನಂದ್ರೆ ಹುಟ್ಟಿ அதுதான் பிரசவம். ಅದಕ್ಕೆ ಪ್ರಸವ. அவன் சாக வேண்டியவன், ಅವನು ಸಾಯುವಂತವ. அதனால நாம் அப்ப நான் சொன்னேன், மனுஷன் பிறந்த பிறகு சவமாகதான் வேண்டும். இதன் மத்தியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ನಾವು ಹುಟ್ಟಿದ ಮನುಷ್ಯ ಸಾಯ್ತಾನೆ, ಈ ಮಧ್ಯದ ಒಳಗೆ ನಾವು ಅರ್ಥವುಳ್ಳಂತ ಜೀವಿತ ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. எப்படியோ பிறந்தோம், எப்படியೋ வாழ்ந்தோம், எப்படியோ செத்தோம் என்று அல்ல. ಹೇಗೋ ಹುಟ್ಟಿದ್ವೋ, ಹೇಗೋ ಬದುಕಿದ್ವಿ, ಹೇಗೋ ಸತ್ವಿ ಅಂತ. மனுஷனுடைய வாழ்க்கைக்காக இந்த சத்திய வேதாகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಮನುಷ್ಯನ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இதன்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகம்தான் பயங்கரம், துக்கம், பிரச்சனை. செத்து பிறகு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்காக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗ ಏನೋ ಹುಟ್ಟು ಸತ್ವಿ ಅಂತ ಅಲ್ಲ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹುಟ್ಟಿ ಜೀವಿಸಿ ಬದುಕಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಸಹ ಸತ್ಯ. சுகபோகமாய் வாழ்வதற்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ಸುಖವಾಗಿ ಜೀವಿಸೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸುವನ್ನು வேதம் சொல்கிறது சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன் என்று. ಅಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ಒಂದು ಐಶ್ವರ್ಯವಂತವಾಗಿ ಜೀವಿಸ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅವನು ಬದುಕಿದ್ರು ಸತ್ತ ರೀತಿಯಲ್ಲಿ. பாருங்க, பணக்காரனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒட்டகம் கூட ஊசியின் காதுல நுழைஞ்சிடுமா, பணக்காரன் பரலோகம் போக முடியாது. ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಕಡೆ ಹೇಳ್ತಾರೆ, ಒಂದು ಒಂಟೆ ಸೂಜಿಯ ಕಣ್ಣಲ್ಲಿ ಒಂಟೆ ತೂರಿ ಹೋಗ್ತದೆ, ಅದು ಐಶ್ವರ್ಯವಂತನು ಪರಲೋಕ. அப்ப நீங்க நினைக்கலாம், என்னமா நம்ம ஏசப்பா ஐஸ்வர்யத்தின் சம்பந்தர், ಅಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಐಶ್ವರ್ಯವಂತರಲ್ಲ, நாங்க ஐஸ்வர்யவான்கள் இருக்க கூடாதா? ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿರಬಾರ್ದು. ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் என்பதுதான் ஏசப்பாவுடைய விருப்பம், சித்தம். ಅಂದ್ರೆ ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿರುತ್ತೆ. இயேசுவை விட அதை நேசிக்காது, ಯೇಸುವಿಗಿಂತಲೂ ಅದನ್ನ ಪ್ರೀತಿ எதற்கும் அடிமையாகாது. ಯಾವುದಕ್ಕೂ ದಾಸತ್ವರಾಗಬೇಕು. நீங்க எல்லாருமே BMW கார்ல தான் போகணும், ಎಲ್ಲರೂ BMW ಕಾರಲ್ಲೇ ಹೋಗ್ಬೇಕು, மர்சிடிஸ் கார்ல தான் போகணும், ಮರ್ಸಿಡಿಸ್ ಅಲ್ಲೇ ಹೋಗ್ಬೇಕು, நல்ல பேலஸான வீட்டுல தான் வாழணும். ಒಂದು ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿ ஏன்னா ಜೀವಿಸಬೇಕು. நம்ம அப்பா ஐஸ்வர்யத்தின் சம்பந்தர், ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ತಂದೆ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನ, நல்ல புல்லட்ல தான் நீங்க வரணும். நல்ல ಒಳ್ಳೆ ಬುಲೆಟ್ ಅಲ್ಲೇ ಬರಬೇಕು. தலையில இருந்து நல்ல தங்க நகைகளை போடுங்க. ನೀವು ತಲೆಯಿಂದ ಕಾಲವರೆಗೂ ಒಳ್ಳೆ ಚಿನ್ನವನ್ನು ஏன்னா நாம போற நாடு வந்து தங்க வீதி தான். ನಾವು ಹೋಗುವಂತ ದೇಶ ಒಂದು ಚಿನ್ನದ ಬೀದಿ. எவ்வளவு இருந்தாலும் ಎಷ್ಟೇ ಇದ್ರೂನು இயேசுவை விட அதிகமா நேசிக்க, ಯೇಸುವಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ. அதெல்லாம் இயேசுவுக்கு கீழ்ப்பட்டதுதான். ಅದೆಲ್ಲವೂ ಯೇಸುವಿನ ஆனா அந்த பூமியில நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கணும், ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿರ್ಬೇಕು, நாம் ஆசீர்வாதமா இருக்கணும். ಆಶೀರ್ವಾದವಾಗಿ நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் ஏழைகளுக்கு உதவட்டும், ನಮ್ಗೆ ಇರುವಂತ ಐಶ್ವರ್ಯ ಬಡವರಿಗೆ எளியவர்களுக்கு உதவட்டும், ಬಡವರಿಗೆ ಸಹಾಯ திக்கற்றவர்களுக்கு உதவட்டும், ದಿಕ್ಕಿಲ್ಲದೆ திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆதரிப்பதே மாசில்லாத சுத்தமான பக்தியா. ಇದು ವಿಧವೆಯರಿಗೂ ಬಡವರಿಗೂ ಸಹಾಯ ಮಾಡುವಂತದ್ದೇ ಒಂದು ಭಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. சுத்தமான பக்தி தெரியுங்களா? ಶುದ್ಧವಾದ ಭಕ್ತಿ ಏನ್ ಗೊತ್ತಾ? என்ன போல ವೈಟ್ ಸ್ಯಾರಿ ಕಟ್ಟೋದು ಇಲ್ಲ, ಅಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಿಳಿ ಸ್ಯಾರಿ ಕಟ್ಟೋದು, அல்லது நகையெல்லாம் கட்டுறது இல்ல, ಅಂದ್ರೆ ಚಿನ್ನ ಎಲ್ಲ ಬಿಚ್ಚಿಡುವಂತದ್ದ, 40 நாள் உபவாசம் எடுக்கிறது இல்ல, 40 ದಿನ ಉಪವಾಸ ತೆಗೆಯೋದಲ್ಲ, 1 மணி நேரம் முட்டிலே இருக்கிறது இல்ல, 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಮಂಡಿಯಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು, ஏழைகளுக்கு இறங்கி கேட்டது.
ಬಡವರಿಗೆ ದಯೆ ತೋರುವುದು. நீங்க திக்கற்றவங்களை ஆதரிங்க. ದಿಕ್ಕಿಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂತ நீங்க எதுவுமே கேட்காதீங்க, உங்களுடைய வேண்டுதலே கேட்காதீங்க. ನಿಮ್ಮ ಅಗತ್ಯತೆನೇ ಕೇಳಬೇಕು. ஆனா இப்படிப்பட்ட காரியத்தை செய்துட்டே இருங்களேன். ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஏசப்பா உங்களை சீமாட்டியா உயர்த்திக்கிட்டே ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲೆತ್ತುವಂತ. எத்தனையோ பேர் ஜெபம் பண்றதுல வேதம் வாசிக்கிறதுல, ஆனா இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தி ಈ வைத்திருக்கிறார். ರೀತಿಯಾಗಿ ಎಷ್ಟೋ ಜನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ, ಆದ್ರೂ ಸಹಿತ ಅವ್ರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಮೇಲೆತ್ತಿದ್ದಾರೆ. ஏழை கிழகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ಬಡವರಿಗೆ ದಯೆ ತೋರಿಸುವ ಯೆಹೋವನಿಗೆ ಸಾಲ ಕೊಟ್ಟಂತೆ. ஏனெனில் 4வது வசனத்தை வாசிப்போம். 4ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவனே. ಪ್ರತಿ ಮನೆಯನ್ನು ಯಾರೋ ಒಬ್ಬನು ಕಟ್ಟಿರುವನು, ಸಮಸ್ತವನ್ನು ಕಟ್ಟಿದಾತನು. அல்லேலூயா. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மனுஷன் கட்ட முடியும். ಒಂದೊಂದು ಮನೆಯನ್ನು ಒಬ್ಬರು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. மனுஷனுக்கு அவ்வளவுதான் பலன். ಮನುಷ್ಯನಿಗೆ ಅಷ್ಟೇ ಬಲ. எல்லாத்தையும் கட்ட முடியுமா? ಎಲ್ಲವನ್ನೂ ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ பிரஸ்டீஜ் குரூப், அந்த குரூப், இந்த குரூப்னு சொல்லிட்டு டீம் ஒர்க் பண்ணி பிசினஸ்க்காக பல வீடுகளை கட்டுகிறார்கள். அதில் எவ்வளவோ குறை இருக்குது. ಅಂದ್ರೆ ಒಂದು ಟೀಮ್ ಆಗಿ ಎಷ್ಟೆಷ್ಟೋ ಮನೆಗಳನ್ನ ಕಟ್ತಾರೆ, ಅದ್ರೊಳಗೆ ಏನೇನೋ ಕೊರತೆ ಇರುತ್ತೆ. ஆனா வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳ್ತದೆ, சர்வ பூமியை உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். ಸರ್ವ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ, சர்வ அண்ட சராசரங்களை படைத்தவர் ஆண்டவர். ಸಮಸ್ತವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ. இந்த உலகத்திலே நமக்கு தெரியாத எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ பிராணிகள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியவில்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ತಿಳಿಯದೇ ಇರತಕ್ಕಂತ ಇನ್ನು ಅನೇಕ ಎಷ್ಟೋ ಪ್ರಾಣಿಗಳು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾವೆ. இந்த அண்டங்களை உண்டாக்கினவர் நம்முடைய ராஜாதி ராஜா, ಸಮಸ್ತವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತವರು ನಮ್ಮ ರಾಜ, நம்முடைய ஏசப்பா. ನಮ್ಮ ಯೇಸಪ್ಪ. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿದ್ದ, ವಾಕ್ಯವು ದೇವರ ಬಳಿಯಿದ್ದ, ವಾಕ್ಯವೇ ದೇವರಾಗಿತ್ತು. அந்த வார்த்தை அன்னைக்கு நான் நினைக்கிறேன் வார்த்தை தான் இயேசுன்னு நம்ம யோவான்ல வாசிக்கிறோம் இல்லையா? ಆ ವಾಕ್ಯವೇ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಓದ್ತೀವಲ್ಲ. பிதாவாகிய தேவன் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்ல எல்லாம் உண்டாயிட்டுன்னு நினைக்கிறேன். ತಂದೆಯಾದಂತ ದೇವರು ಯೇಸು ಯೇಸು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಎಲ್ಲ ಉಂಟಾಯಿತು. ஆமா, அப்படிதான் இருக்குமா? அந்த இயேசுன்ற வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ಯೇಸು ಅನ್ನೋ ಹೆಸರಿಗೆ ಅಷ್ಟು ಶಕ್ತಿ ಇದೆ. இயேசு நாம கூட பண்ண துணி கசக்கும் பொழுது கசக்கணுமே, இப்பெல்லாம் எங்க கசக்கிறோம்? மிஷின்ல போட்டுருவோம். ಇವಾಗೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಬಟ್ಟೆ ಒಗೆಯೋದಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. நம்ம அம்மாமாரெல்லாம் கசக்கும் பொழுது, பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் அம்மா துணி கசக்குனா இப்படி கசக்கும் போது அப்படியே தங்களை அறியாமலே அந்த மூச்சு கூட இயேசு 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 அவர்கள் சுவாசிக்கிறார்கள். ಅಂದ್ರೆ ಬಿಡುವಂತ ಉಸಿರಿನಲ್ಲೂ ಸಹ ಯೇಸು ಅನ್ನುವಂತದ್ದನ್ನು ನಾವು ಕೇಳಬಹುದು. நம்முடைய சுவாசமே இயேசு. அப்போ இந்த எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ மோசே பணிவிடைக்காரனாய், ಮೋಶೆ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ, அவருடைய வீட்டில் எங்க உண்மையுள்ளவனாய், ಅವರ ಮನೆಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ. மோசே ஒரு வேலைக்காரனா தான் இருந்தார். ಮೋಶೆ ಒಂದು ಕೆಲಸದವರಾಗಿ, மோசே ஒரு வேலைக்காரனா தான் இருந்தார். ಮೋಶೆ ಒಬ್ಬ ಕೆಲಸದವರಾಗಿ. ஏசப்பா சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிறார். ಯೇಸು ಸೃಷ್ಟಿಕರ್ತ. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ உங்களை என்னையும் உருவாக்கினவர், ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದவர், உங்களை என்னையும் தெரிந்து கொண்டவர், உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மை முன்குறித்தவர், ಲೋಕ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் அறிந்து கொண்டவர், ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಅರ್ಥಕೊಂಡವರು, கிறிஸ்துவோட வீட்டிற்கு மேற்பட்டவரான ಕ್ರಿಸ್ತನು ದೇವರ ஆராதனை வாசிக்கிறேன், குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார், ಕುಮಾರನಾಗಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ಮನೆಗೆ ಕುಮಾರನಾಗಿದ್ದು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கிறிஸ்து என்று சொன்னால் ಅಭಿಷೇகம் பண்ணப்பட்ட, ಕ್ರಿಸ್ತನು ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಾವು அந்த அபிஷேகம் நம்ம ஒவ்வொருக்குள்ள இருக்கிறது. ಆ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮೊಳಗೆ நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதே கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அந்நிய பாஷை பேசுறது அபிஷேகம் நினைச்சுக்காதீங்க. ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡೋದೇ ಅಭಿಷೇಕ. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறதால தான் நீங்க எல்லாரும் இங்க சர்ச்சில் இருக்கிறீங்க. ಅಭಿಷೇಕ ಇರೋದ್ರಿಂದಲೇ ನೀವೆಲ್ಲರೂ ಚರ್ಚಲ್ಲಿ, இல்லன்னா தியேட்டர்ல இருந்திருக்கீங்க, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಪೇಟೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀರಿ, இல்லன்னா ஒரு தியேட்டர்ல ಥಿಯೇಟರ್ನಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, இல்லன்னா பார்ல ಇಲ್ಲ இருந்திருப்பீங்க, ಬಾರ್ನಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, இல்லன்னா என்னது மால்ல இருந்திருப்பீங்க. ಇಲ್ಲ ಯಾವ್ದನ್ನ ಮಾಲಲ್ಲಿ இர்ತಾರೆ. அபிஷேகம் பசுத்தாவியானவர் நடத்துறதுனாலதான் இன்னைக்கு ஆலயத்துல கர்த்தரை துதிக்க முடியாத வந்திருக்கிறோம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 6ನೇ ವಾಕ್ಯ. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு வரைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳ್ತದೆ, நம்பிக்கையினால உண்டாகும் தைரியத்தை,
ನಂಬಿಕೆಯಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಧೈರ್ಯ. நீங்க ஆண்டவரை நம்பிட்டீங்களா? ನೀವು ದೇವರನ್ನ ನಂಬಿದ್ರ? ஏசப்பா பிள்ளை ஆயிட்டீங்களா? ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳಾದ್ರ? பயப்படக்கூடாது. ಭಯಪಡಬಾರದು. அந்த வேதம் சொல்றது பயப்படாதே. ಆದ್ರಿಂದಲೇ ವೇದ ಹೇಳ್ತದೆ ಭಯಪಡ. நானும் தேவன். ನಾನು ನಿನ್ನ ದೇವರು. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು. என்ன காரியமா இருக்கட்டும். ಯಾವುದೇ ಕಾರ್ಯ. நீங்க எவ்வளவு தவறு செய்திருக்கட்டும். ನೀವೇ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು. ஏதோ நம்மளால ஏதோ தெரியாம ஒரு தப்பு நடந்துருச்சு. ಏನು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಒಂದು ತಪ್ಪು ನಡೆದು. நீங்க பயப்படாதீங்க. ನೀವು ಭಯಪಡಬಾರದು. நம்ம குழந்தையை நம்ம நேசிக்கிறோம் என்று சொன்னா ನಾವು ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೀವಿ ಅಂತ ಅಂದ್ರೆ அவன் இந்த வருஷம் ஃபெயில் ஆயிட்டான்னா ಅವನು ಈ ವರ್ಷ ಫೇಲ್ ಆದ್ರೆ நம்ம அன்பு அவன் என்ன சொல்லுதுன்னா ನಾವು ಪ್ರೀತಿಯಿಂದ ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ? பயப்படாதடா. ಭಯಪಡಬೇಡ. அம்மா அடிக்க மாட்டேன். ಅಮ್ಮ ಹೊಡೆಯೋದಿಲ್ಲ. அப்பா அடிக்க மாட்டேன். ಅಪ್ಪ ಹೊಡೆಯೋದಿಲ್ಲ. உனக்கு வயசு இருக்குதுடா. ನಿನಗೆ ವಯಸ್ಸಿದೆ. அடுத்த வருஷம் எழுதுடா. ಮುಂದಿನ ವರ್ಷ ಬರಿ. ஃபெயிலே வந்து பாஸ்க்கு சக்சஸ் தான். ಈ ಸಕ್ಸಸ್ ಗೆ ಈ ಫೇಲ್ ಒಂದು ತಳಪಾಯ. ஃபெயிலியர் வரணும்டா வாழ்க்கையில. ಜೀವಿತದಲ್ಲಿ ಫೇಲ್ ಬರಬೇಕು. அப்பதானே எதிர்நீச்சல் போட்டு நீ ஜெயிப்ப உலகத்துல. ಅವಾಗ ಮುಂದಿನ ಎದುರಾಳಿಯನ್ನು நம்ம பிள்ளைகளை அவ்வளவு தைரியப்படுத்துகிறோம். ನಾವು ಆ ಮಕ್ಕಳನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸ್ತೇವೆ. நாம் இயேசுவை நம்பி விட்டோம். ನಾವು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದ್ದೇವೆ. எதற்கும் பயப்படவே கூடாது. ನಾವು ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡಬಾರದು. எதற்கும் கலங்கவே கூடாது. ಯಾವುದಕ್ಕೂ ಕಳವಳ உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕಳವಳ தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனை நம்புங்கள். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் வேதம் சொல்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯ எதற்கும் பயப்படாது. ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡಬಾರದು. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். ಬೆಳೆದೇ ಬೆಳೆದೇ அந்த நம்பிக்கையிலே தைரியம் வேணுமா? ಆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಧೈರ್ಯ. யாரா வந்து எதனா சொன்னாங்கன்னா ಯಾರನ್ನ ಬಂದು ಏನಾದ್ರೂ ಹೇಳಿದ್ರೆ உனக்கு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னா ನಿನಗೆ ಆ ತರ ಆಗುತ್ತೆ ಈ ತರ ಆಗುತ್ತೆ ಅಂತ கத்தி வச்சிருக்கிறவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குமோ, ಆ ಕತ್ತಿ ಇಟ್ಕೊಂಡವನಿಗೆ ಎಷ್ಟು ಧೈರ್ಯ ಇರುತ್ತೋ, ஒரு ரைஃபிள் வச்சிருந்தவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குமோ, ಒಂದು ಗನ್ನನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರೋನಿಗೆ ಎಷ್ಟು அவங்களே அவங்க உயிரை காப்பாத்திக்க முடியுது இல்லையே. ಅವರ ಜೀವನವನ್ನೇ ಅವರು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದು. பின்னாடி வந்து சுட்டுறாங்களே, ಹಿಂದೆಗಡೆಯಿಂದ ಬಂದು ಸುಟ್ಟು ಕೊಡ್ತಾರೆ. ஸ்தோத்திரம். அதெல்லாம் கைவிட்டுடும். ಅದೆಲ್ಲ ಕೈ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ஒருவேளை படிப்பு இருக்குது என்ற தைரியம் இருக்கு சிலருக்கு. ಒಂದು ವಿದ್ಯೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಧೈರ್ಯ. சிலருக்கு அவனுக்கு அழகே அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும். ಅವರು ಸುಂದರವಾಗಿ ಇರೋದೇ ಒಂದು அவன் ಧೈರ್ಯ. பேச்சு டேலண்டே அவங்களுக்கு தைரியம் ಅವರ கொடுக்கும். ಮಾತು ಒಂದು அப்படி ಚಾಣಕ್ಯ. பட்டதெல்லாம் கவிழ்ந்து போனாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಂತವರೆಲ್ಲ ಹೊರಟವರು. ஹிட்லர் எவ்வளவு தைரியம் உள்ளவரா இருந்தார். ಹಿಟ್ಲರ್ ಎಷ್ಟು ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ஒண்ணு இல்லாமல் போனார். ಒಂದು ಇಲ್ಲದೆ ಹೋದ. அலெக்சாண்டர் எவ்வளவு தைரியமா உலகத்தையே ஆண்டுன்னு நான் நினைச்சேன். ಅಲೆಕ್ಸಾಂಡರ್ ನೋಡಿ ಇಡೀ ದೇಶವನ್ನೇ ಆಳ್ತೀನಿ ಅಂತ ஒன்று இல்லாமல் போனார். ಒಂದು ಇಲ್ಲದೆ ಹೋದ. தேவ பிள்ளைய அலெக்சாண்டர் காட்டிலும் ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಅಲೆಕ್ಸಾಂಡರ್ இந்த ಗಿಂತಲೂ உலகத்துல வந்து பெரிய பெரிய ஆட்களை ಈ காட்டிலும் ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாமும் நீங்களும் ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನಾವು அதிக தைரியம் உள்ளவர்கள். ಅಧಿಕ ಧೈರ್ಯವುಳ್ಳವರು. எதற்கும் பயப்படக்கூடாது. ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡಬಾರದು. கொரோனாவுக்கு பயப்படக்கூடாது. ಕೊರೋನಾಗೂ ಭಯಪಡಬಾರದು. எதுக்குமே பயப்படக்கூடாது. ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡಬಾರದು. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுது. ಯೆಹೋವನಿಗೆ ಭಯಪಡುವುದೇ ಜ್ಞಾನದ ಆರಂಭವು. நான் பயப்படுறது இல்ல. ನಾನು ಭಯಪಡೋದಿಲ್ಲ. சானிடைசர் எனக்கு வேண்டாம். ಸ್ಯಾನಿಟೈಸರ್ ನಮಗೆ ಬೇಡ. நான் பயப்படுறது இல்ல. ನಾನು ಭಯಪಡೋದಿಲ್ಲ. மாஸ்க் நான் போட மாட்டேன். ಮಾಸ್ಕ್ ನಾನು ಹಾಕೋದಿಲ್ಲ. நான் பயப்படுறது இல்ல. ನಾನು ಭಯಪಡೋದಿಲ್ಲ. இவ எப்படின்னா ஞானம் இல்லாம இருக்கிறது கூட கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு ரொம்ப ஞானமா நடப்பாங்க. ಅಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುವಂತವರು ಜ್ಞಾನವಂತರಾಗಿರ್ತಾರೆ. ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க எல்லா இடத்துலயும் ஞானமா நடந்துக்கணும். ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತವರು ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ அந்த ಜ್ಞಾನವಂತರಾಗಿರ್ತಾರೆ. பயம் தான் நமக்கு வேணும். ಆ ಭಯನೇ ನಮಗೆ ಬೇಕು. அந்த ஞானமா நடந்து ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆ ಜ್ಞಾನದಿಂದ ನಡೆದು ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆனால் அவருடைய நம்பிக்கையிலே தைரியமாயிருங்கள். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿರಿ. மேன்மை பாராட்டலை முடிவு பரிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். மேன்மை பாராட்டுதலை ಅಂದ್ರೆ ಒಂದು ಹೆಚ್ಚಿಸುವಿಕೆ ಎನ್ನುವಂಥದ್ದನ್ನ முடிவு பரியந்தம் ಅಂತ್ಯದವರೆಗೂ உறுதியாய் பற்றி ಅದನ್ನು ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இயேசுவை ரட்சித்தார். ಯೇಸುನನ್ನು இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನ ಕುರಿತಾಗಿ ನಾನು உங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். ನಿಮ್ಮನ್ನ ಕುರಿತಾಗಿ நான் இயேசுவின் பிள்ளை. ನಾನು ಯೇಸುವಿನ ಮಗ. என்னை ஒரு நாள் இயேசு கைவிட மாட்டார். ಯೇಸು ನನ್ನನ್ನು ಕೈ நான் ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆராதிக்கிற ஆண்டவர் உயிர் உள்ளவர். ನಾನು ಆರಾಧಿಸುವ நான் ದೇವರು செத்து ಜೀವವುಳ್ಳವರು. போனதற்கு அடிமை இல்லை. ನಾನು ಸತ್ತೋದಕ್ಕೆ ನಾನು ஜீவிக்கிற இயேசுவுக்கு அடிமை. ನಾನು ಜೀವಿಸುವಂತ யார் ದೇವರಿಗೆ என்னை கைவிட்டார்? ಯಾರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು? இயேசுவின் ஒரு நாளும் கைவிட ಯೇಸು மாட்டார். ನನ್ನ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. என்னை ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிப்பார். இந்த நிலை மாறும். ಈ ಪರಿಸ್ಥಿತಿ நான் இருக்கிற ಮಾರ್ಪಡುತ್ತೆ. இந்த நிலை கட்டாயம் மாறும். ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಮಾರ್ಪಡುತ್ತೆ. இந்த நிமிஷம் வரல கர்த்தர் ஜெயமா நடத்தினாரு. ಈ ನಿಮಿಷದಲ್ಲಿ ದೇವರು நாளையும் நடத்துவார். ನಾಳೆನೂ ನಡೆಸ್ತಾನೆ. மேன்மை பாராட்டுதலை விட்டு விடாது பற்றி கொண்டு இருப்போமாகி ನಾವು ಉತ್ಸಾಹವನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವುದೇ நாமே அவருடைய வீடா இருப்போம். ನಾವೇ ಅವರ ಮನೆಯವರಾಗಿದ್ದೇವೆ. எல்லாரும் கரங்களை தட்டி அழகான வீடு கட்டினவரை புகழும் பொழுது அந்த கட்டினவருக்கு எவ்வளவு புகழ்ச்சி உண்டாகும். ಒಂದು ಸುಂದರವಾದಂತ
ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟಿದವರನ್ನ ಹೊಗಳುವಾಗ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗ್ತದೆ. உங்களையும் என்னையும் கட்டினவர் யார் தெரியுங்களா? ನಮ್ಮನ್ನ ಕಟ್ಟಿದ ಯಾರು ಗೊತ್ತಾ? தேவாதி தேவன், ದೇವಾದಿ ದೇವ, நம்முடைய இயேசப்பா, ನಮ್ಮ ಯೇಸಪ್ಪ, நம்முடைய இயேசு ராஜா. ಯೇಸು ರಾಜ. நாமே அவருடைய வீடா இருக்கிறோம். ನಾವೇ ಅವರ ಮನೆ ಆಗಿದ್ದೇವೆ. எதற்கும் பயப்படவே கூடாது, எதற்கும் கலங்கவே கூடாது. நிச்சயம் நமக்கு நாமோட வீடா இருந்தார். ನಾವು ಅವರ ಮನೆ ಆಗಿದ್ದೇವೆ. நம்மை கட்டினவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். ನಮ್ಮನ್ನ ಕಟ್ಟಿದವರು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. அவர் நமக்குள்ளே இருந்தார். ಅವ್ರು ನಮ್ಮೊಳಗಿದ್ರೆ ಎಲ್ಲ ஆசீர்வாதமாக இருந்தார். ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ನಮಗೆ. ஒரு பெரிய அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரனா இருந்தார். ಒಂದು ತಂದೆ ದೊಡ್ಡ ಹಣವಂತರಾಗಿದ್ದಾರೆ. தினதோறும் அப்பா இந்த பாக்கெட்ல ஒரு 5 லட்சம், இந்த பாக்கெட்ல ஒரு 5 லட்சம் எடுத்துன்னு வர தகப்பன். ಯಾವಾಗಲೂ ಒಂದು ತಂದೆ ಒಂದು ಪಾಕೆಟ್ 5 ಲಕ್ಷ, ಇನ್ನೊಂದು ಪಾಕೆಟ್ ಒಂದು 5 ಲಕ್ಷ. பிள்ளைகளுக்கு எவ்வளவு சந்தோஷம். ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ. My father is a big businessman. ನನ್ನ ತಂದೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯವಹಾರಸ್ಥರು. நாங்க எந்த பணத்துக்கு குறையே இல்லை. ನಮ್ಗೆ ಹಣಕ್ಕೆ ಯಾವುದು ಕೊರತೆ ಇಲ್ಲ. அப்போ அந்த அப்பா ஸ்தோத்திரம், அவருக்கு நல்ல சுக பலன், அவர் வந்து 100 வருஷம் 200 வருஷம் இருக்கும்னு கேரண்டிக்கு தான் அந்த ஜீவனுக்கு. ಆದ್ರೆ ಆ ಜೀವಕ್ಕೆ 100 ವರ್ಷ 200 ವರ್ಷ ಇರ್ತೀವಿ ಅಂತ ಗ್ಯಾರಂಟಿ ಇದೆ. பெண்ணுக்கு கூட கேரண்டி இருக்குது. ಈ ಪೆನ್ನಿಗೆ ಗ್ಯಾರಂಟಿ ಇದೆ. நம்ம அனுபவிக்கிற எல்லா பொருட்களுக்கும் கேரண்டி இருக்குது. ನಾವು ಅನುಭವಿಸುವಂತ ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳಿಗೆ மனுஷனுக்கு கேரண்டி இல்லை. ಮನುಷ್ಯನಿಗೆ ಗ್ಯಾರಂಟಿ ಇಲ್ಲ. ஆனா ஏசப்பா ಏಸಪ್ಪ நம்மையே அவரை வீடாಗಿ கர்த்தர் மாற்றிருக்கிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನ ಮನೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ನಾವೆಲ್ಲರೂ அப்படியே எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தேவ பிள்ளையே, நீ சாதாரணமானவன் அல்ல. ಸಾಧಾರಣವಾದಂತವರಲ್ಲ. நீ இந்த பூமிக்குரியவள் அல்ல. ಈ ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ பரம அழைப்புக்கு பங்குள்ளவள் நீ. ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ பரம அழைப்புக்கு பங்குள்ளவள். ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯದ ಭಾಗವುಳ್ಳವಳು. நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவள். ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಭಾಗವುಳ್ಳಂತವಳು. ஓ கர்த்தர் நம்மை, ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನ, ஓ அந்த மோசே தேவனுடைய வீட்டிலெங்கும் உள்ளவனாயிருந்தார். ಮೋಶೆ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದರು. ஆனா அந்த வீட்டை உண்டு பண்ணினவர் நம்முடைய தேவனே. ಮನೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತವರು ನಮ್ಮ ದೇವರು. அந்த வீடு நீங்களும் நானுமா இருக்கிறோம். ನೀವು ನಾವಾಗಿದ್ದೀರಿ. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பில்லி சூனிய மந்திர கட்டுக்கு பயப்படாது. ಬೆಳ್ಳಿಗೆ ಮಾಟ ಮಂತ್ರ ತಂತ್ರಗಳಿಗೆ ಭಯಪಡಬೇಡಿ. இந்த வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர் இயேசு. ಈ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತವರು ಯೇಸು. அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட வீடு இது. ಅವರ ರಕ್ತದಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮನೆ. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட வீடு இது. ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಮನೆ. பாவத்தை சாபத்தை நீக்கின வீடு இது. ಪಾಪವನ್ನು ಶಾಪವನ್ನು ನೀಗಿಸಿದಂತ ಮನೆ. நம்மை அழகுள்ளவளாய் கர்த்தர் மாற்றுவார். ನಮ್ಮನ್ನು ಸುಂದರವನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. நம்மை அழகுள்ளவளாய் கர்த்தர் ನಮ್ಮನ್ನು மாற்றுவார். ಸುಂದರವಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அந்த வீட்டுக்கு, இந்த வீடாகிய நாம் ಈ ಮನೆಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯಜಮಾನன் ಯೇಸುதான். ಯಜಮಾನನ ಯೇಸುವಾಗಿ. ಯಜಮಾನன் ಯೇசுதான். ಯಜಮಾನನ ಯೇಸು. எதற்கு பயப்படாதீர்கள், ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡಬೇಡಿ. எதற்கு கலங்காதீர்கள். ಯಾವುದಕ್ಕೂ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. நம்ம ஒரு பாடலை பாடும்போது கர்த்தர் கேட்டு காணிக்கை எடுத்து வச்சா காணிக்கை எடுப்போம். ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಬಾಳಿಗೆ ಬೆಳಕನ್ನು, ಬಾಳಿಗೆ ಬೆಳಕನ್ನು ನೀಡುವ
ದೇವರು ನಮ್ಮನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನಾವು ಸಾಧಾರಣವಾದ ಮನುಷ್ಯರಲ್ಲ. ಆತನು ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು, ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು. ಆತನು ಸರ್ವಶಕ್ತನು, ಸರ್ವವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು. ಆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಏಸಪ್ಪ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮನ್ನೇ ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು. ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲೂ ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಅಷ್ಟು ಪ್ರೀತಿ. ಈ ಪ್ರಪಂಚವನ್ನೇ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ಯಾವುದಕ್ಕೂ ಬಾರದಂತ ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನ ಪರಿಶುದ್ಧನು. ಅಂತ ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು. ಪಾಪಿಯಾದ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದು ರಕ್ಷಿಸಿ, ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ, ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ತೊಳೆದು ಶಾಪವನ್ನು ನೀಗಿಸಿ, ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ, ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಅಂತ್ಯಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಮಾಸ್ಟರ್ ಪಾಲ್ ಸರ್ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆ ಕೇಳು. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆ, ಈ ವೇಳೆಯಲ್ಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುವ ಭಾಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಅಬ್ರಹಾಂನ, ಯಾಕೋಬನ, ಇಸಾಕನ ದೇವನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಶಾದ್ರಾಕ್, ಮೇಷಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ದೇವನೇ ನಿಮಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಹಲ್ಲೆಲೂಯ. ನಿಮ್ಮ ನಾಮ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ ಸ್ವಾಮಿ. ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ ನಾವು ಬಾಧ್ಯರಾಗಿದ್ದೇವೆ ಅಂತ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮನ್ನ ಕರ್ತನೆ ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾಪಾಡಿದ್ದೀರಾ. ಎಂತ ಕಷ್ಟ ಸಮಯದಲ್ಲೂ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ತೊರೆಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಕರ್ತನೆ. ನಮ್ಮನ್ನು ಇದೇ ತನಕ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ ಕರ್ತನೆ. ಎಂತ ಸಮಸ್ಯೆಗಳು, ಎಂತ ಕಷ್ಟಗಳು ಬಂದರೂ ನೀವು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೀರಾ ಸ್ವಾಮಿ. ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾಪಾಡಿದ್ದೀರಾ ಕರ್ತನೆ. ಇದೋ ಸ್ವಾಮಿ, ನಮ್ಮನ್ನ ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಇಲ್ಲಿಂದ ಹೊರಡುವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವಂತ ಮಾಡು. ನಿಮ್ಮ ನಾಮ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ ಕರ್ತನೆ. ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿಕೊಂಡಿರುವುದಕ್ಕಾಗಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಇಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ದೇವ ಜನರು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಹೋಗಲಿ ಸ್ವಾಮಿ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಬರಿಗೆಯಿಂದ ಹೋಗಬಾರದು, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿ ಕರ್ತನೆ. ಅಲ್ಲೆಲ್ಲ ದೇವರನ್ನ ಸ್ವಂತ ಕರ್ತನೆ ನಾವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಕೊಂಡಿರುವುದಕ್ಕಾಗಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ರಕ್ಷಕರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆ. ನನ್ನ ಮನவே ಒಂದು நிமிஷ தமிழில் சொல்கிறவங்க எல்லாரும் தமிழில் சொல்லுங்கள், கன்னடாவில் சொல்கிறவங்க எல்லாரும் கன்னடாவில் சொல்லுங்கள். நான் ಇವತ್ತು ಕನ್ನಡದಲ್ಲೇ ಹೇಳುತ್ತೇನೆ. ಎಲ್ಲರ வாயை திறந்து ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள். நாம் எல்லாரும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகினாலே நிர்விசாரமாய் சொல்லாதீர்கள். இப்போ எல்லாரும் சொல்லுவோம். ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಯನೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಲಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನ ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳು ಒಂದಾಗಿಯೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. ಒಂದು 3 அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்ததாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துடனே போய் வருவோம். மாத்திரமல்ல, இந்த வியாழக்கிழமை இங்கே பைபிள் ஸ்டடி நடக்கும். சாயங்காலம் 8 மணி முதல் 9 மணி வரை. ஏனென்றால் ஆன்லைன் பைபிள் காலேஜ் ஸ்டடி நடக்கிறது. நீங்கள் எல்லாரும் வேலைக்கு போய் வந்து சமையல்லாம் செய்து பிறகு உட்கார்ந்து வசனத்தை கேட்கலாம். இந்த வாரம் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணன்னு சொன்னவங்க ஒரு கை அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோதான். பாஸ்டேக்கு உங்களை நடத்துகிற மேய்ப்பரை சந்தோஷப்படுத்துங்க, சபையை கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட போய் வருவோம்.